நல்ல ஒரு பாடலை பாடி நிகழ்வை தொடங்கிட்டீங்க. ஆம், நண்பர்களே, நான் முதல்ல விந்தியா அவர்களோட கதையை வந்து பார்வதிங்கிற சிறுகதை தான் படித்தேன். நிர்மல் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும், அந்த சிறுகதைக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு. அது வெளியான தினம் வந்து 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி. அப்புறமா தான் நான் போய் அந்த கதை படிச்சதுக்கு அப்புறம் தான் போய் அவங்களோட தமிழ் விக்கில அவங்கள பத்தி தேடி படித்தேன். எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் கியூபிட் அலாம்ங்கிற ஒரு சிறுகதை தொகுப்போட முன்னுரையில அவங்கள பத்தி சொன்னதை வந்து இங்க நம்ம நிகழ்வு தொடங்குறதுக்கு முன்னாடி நினைவு கூற விரும்புறேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவோட சிறுகதையில சுதந்திர போராட்டத்துக்கு அப்புறம் இரண்டாம் உலகப் போரோட பாதிப்புல இருந்து மக்கள் நம்பிக்கையா மீண்டு வந்த காலத்துல எழுதப்பட்டவைங்க. ஒரு புதிய நம்பிக்கையோடும் எழுச்சியோடும் இந்திய சமூகம் முன்னாடி நகர்ந்த அந்த நாட்களை இந்த சிறுகதைகள் ரொம்ப ஆழமா பிரதிபலிக்குது அப்படிங்கிறது தான் அவங்களோட அனுமானம். படைப்பு கலையில என்றும் அழியாத சிறு நட்சத்திரங்களா இந்த சிறுகதைகள் வந்து தமிழுக்கு பெருமை சேர்க்க போகுது அப்படிங்கிறது தான் அவங்க அவங்க நமக்கு சொல்ற ராஜம் கிருஷ்ணன் சொல்றது. இன்றைய நிகழ்வில் இந்தியாவின் இலக்கிய உலகம் என்ற தலைப்புல வந்து அன்னபூர்ணா உரையாற்றுறாங்க. அவரை பற்றின ஒரு சிறு அறிமுகம். தொழில்நுட்பத்திற்கும் இலக்கியத்துக்கும் இடப்பட்ட அந்த அரிய புள்ளியில தான் அவர் தனக்கென ஒரு அடையாளத்தை கண்டறிந்திருக்கிறார். அவரது வாசிப்பு பயணம் 3ஆம் வகுப்பிலே தொடங்கிவிட்டது. த ஸ்விஸ் ஃபேமிலி ராபின்சன் என்ற நூலை வாசிக்கும் போதே சொற்களின் வழியே வேறு உலகத்துக்கு போற அந்த சூட்சமத்தை வந்து கண்டடைந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. சுஜாதாவோட நவீன கற்பனை பரப்பும், கல்கியின் பிரமாண்ட வரலாற்று சித்திரங்களையும், பாலகுமாரோட உணர்வு செருவிலையும், ஜெயமோகனோட வெண்முரசில் சஞ்சரித்த அவரோட வாசிப்பு பிரயாணம், தற்போது அசோகமித்திரன், அழகிரிசாமி, இந்தியா என நம்ம நவீனத்துவ முன்னோடியோட நுண்ணுலகங்களை வந்து நோக்கி நகர்ந்திருக்கு. ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் அவர் ஒரு புதிய திறப்பை கொடுத்ததா சொல்றாங்க. ஒவ்வொரு நூலும் வெறும் பதிப்புகளை தருவதோட புதிய கேள்விகளையே அவரிடம் விட்டு சென்றது என்று அன்னபூர்ணா சொல்றாங்க. இலக்கியத்தின் வழியே இறுதி வரை கற்றுக்கொள்ளவும், புதிய உலகங்களை நோக்கி பயணிக்கவும் வேட்கை கொண்டுள்ள தீவிர வாசகரான அன்னபூர்ணா அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறேன். ரொம்ப நன்றி விவேக். சஹானா, நீங்களும் ரொம்ப அழகாக பாடினீங்க. ரொம்ப நன்றி. இன்னைக்கு உங்கள் எல்லாத்துக்கூடையும் எழுத்தாளர் விந்தியா அவர்களை பற்றி பேசுகிறதுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. விவேக் சொன்ன மாதிரி ஆகஸ்ட் 15ஆம் தேதி 1947 தான் அவங்க முதல் கதை வந்தது. இப்போ நம்ம ஆகஸ்ட் மாதத்தில் தான் இருக்கோம். வர ஆகஸ்ட் 15ஆம் தேதியோட இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சி 79 ஆண்டுகள் முடிஞ்சு 80வது ஆண்டுக்குள்ளே அடியெடுத்து வைக்க போகிறோம். இப்போ இந்த 80 ஆண்டுகளில் ஒரு நாடாக இந்தியா எவ்வளோ தூரத்துக்கு முன்னேறி இருக்கு அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா அது பிரமிக்கத்தக்கது. எல்லாத்துக்குமே தெரியும். நாடுலேருந்து சுருக்கி ஒரு மனிதனாக இந்தியாவில் ஒரு மனிதனாக எவ்வளோ தூரம் நம்ம முன்னேறி இருக்கோன்னு யோசிக்க நினைக்கிறேன். மனிதனையும் ஒரு ஆண் பெண் அப்படின்னு பிரித்து அவங்களோட வாழ்க்கைன்னா நான் சராசரி வாழ்க்கையை சொல்கிறேன். கல்வி, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு, கல்யாணம், குழந்தை, அந்த மாதிரி விஷயங்களில் ஒரு ஆணோ பெண்ணோ இந்த 80 வருஷத்தில் எவ்வளோ தூரத்துக்கு முன்னேறி இருக்காங்க அப்படின்னு யோசித்தோம்னா ரிலேட்டிவ்லி ஆணை விட பெண் உயர்ந்த தூரம் அதிகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆர் இல்லைன்னா எப்படி இந்த முன்னேற்றம் வந்தது அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா அதுக்கு விந்தியா அவர்களின் கதைகளை நான் உதாரணமாக கொடுக்க முடியும். அவங்க கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரீஃப் இன்ட்ரோ அவங்கள பற்றி. விந்தியா அவர்களின் இயற்பெயர் இந்திய தேவி. 1927ஆம் ஆண்டு பிறந்திருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம பாட்டியில் அவங்க மூத்தவங்க காலகட்டம்னு கூட சொல்லலாம். இன்ஃபேக்ட் அடுத்த வருடத்தோட அவங்க பிறந்த 100 வருடம் ஆயிருக்கும். அவங்களோட 15வது வயதில் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அது அந்த காலத்தில் ரொம்ப சகஜம். அவங்களுடைய 20வது வயதில் அவங்க முதல் கதையை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. சின்ன பொண்ணு இல்லை, ஒரு எவ்வளோ கனவுகள் இருக்கும் ஒரு 20 வயசு பொண்ணுக்கு. இப்போ யோசிச்சா நமக்கு தெரியும் ஒரு உலகத்தை பற்றி நம்ம என்னென்னலாம் சாதிக்கணுங்கிற ஆசை இருக்கும். அந்த பார்வையே வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பாட்டி சின்ன பொண்ணாக எழுதியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் அந்த கதைகளை வாசிக்க ஆரம்பித்தேன். எனக்கு பிடிச்ச 3 கதைகளை பற்றி பேச போகிறேன். அதுவே என்னோட ஆரம்பத்தில் நான் கேட்ட கேள்விக்கு பதிலாக அமையும்னு நான் நினைக்கிறேன். அது உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். முதல் கதை அவங்களோட ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆன கதை பார்வதி. அந்த கதையே எனக்கு நிறைய ஆச்சரியத்தை தந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன்.
அது ஒரு சுருக்கமாக நான் சொல்கிறேனே, முக்கியமான விஷயங்களை மட்டும் அந்த கதையிலேருந்து எடுத்து. அந்த கதை இப்படி தான் ஆரம்பிக்குது. பக்கத்து வீட்டில் ஏதோ பரபரப்பு. அதனால இந்த கதை சொல்லியான மாமி இந்த வீட்டிலேருந்து பக்கத்து வீட்டுக்கு போய் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல, இதை வெளியில் சொல்கிறதா வேணாமான்னு புரியல, நீ தான் ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு அந்த மாமிகிட்ட கேட்குறாங்க. என்ன ஆச்சுன்னா, அந்த வீட்டில் இருக்கிற பொண்ணு பெரிய பொண்ணாக இருக்கா. அதை வெளியில் சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிறதுல ஒரே பதட்டம். இதே எனக்கு ஃபஸ்ட்டு ஷாக்கு. அதில் என்ன அவ்வளோ பெரிய பதட்டம் அப்படின்னு எனக்கு புரியல, இருந்தாலும் நான் படிக்கிறேன். அப்போ அந்த மாமி சொல்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் பயப்படலாம் கூடாது, நம்ம 20ஆம் நூற்றாண்டில் இருக்கோம், இதெல்லாம் வெளியில் சொல்லிட்டு நம்ம செய்ய வேண்டியது செய்கிறது தான் அப்படின்னு சொல்லி அவங்க சடங்கெல்லாம் பண்ணுறாங்க. சடங்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பக்கத்து வீட்டு அம்மா கேட்குறாங்க அந்த மாமிட்டு, எப்படி உங்களுக்கு இவ்வளோ தைரியம், இவ்வளோ தைரியமாக இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்பதான் இந்த பார்வதிங்கிற பொண்ணோட கதையை சொல்றாங்க. பார்வதிங்கிற பொண்ணு இந்த மாமி வீட்டில் ஒரு 10 வயசு குழந்தையா வளர்ந்துருக்கு, அம்மா அப்பா இல்லாமல் வளர்ந்துருக்கு. அந்த பொண்ணுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அந்த பொண்ணு பெரிய பொண்ணு ஆகுது எல்லாத்த போல. அப்போ அதே கேள்வி அவங்களுக்கு வருது, இந்த பொண்ணு பெரிய பொண்ணானதை வெளியில சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு. அது ஏன்னா அந்த காலத்துல பெரிய பொண்ணு ஆகிறதுக்கு முன்னாடி நல்ல வரன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா அவங்க நினைக்கிறாங்க. அது அடுத்த ஷாக். அது எனக்கு புரியறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆச்சு என்ன சொல்றாங்கன்ட்டுன்னு. அதோட அந்த 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 கேள்வி வந்தப்பே எனக்கு அதை தாண்டறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, கோபமாக தான் வந்தது. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டுன்னு நானும் தொடர்றேன். சரி, இதை நம்ம வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. பார்வதிக்கு வரன் தேடுறாங்க. அதே மாதிரி ஒரு நல்ல வரன் கிடைக்குது, கல்யாணம் பண்ணிடுறாங்க. ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன், ஏதோ சாமி கும்பிட்ற மாதிரி சூழ்நிலையில் எல்லாரும் கூடுறாங்க. பார்வதி, அவங்க ஹஸ்பண்ட், மாமனார் மாமியார் எல்லாரும் வராங்க, இந்த மாமியும் இருக்கிறாங்க. அப்போ பார்வதிக்கு எப்போதும் போல் மாதவிடாய் வந்துடுது. அப்போ அந்த மாமிக்கு ஒரே குழப்பம். இப்போ அந்த பொண்ணை பார்வதியை வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிறதா அவங்க முறை தடுக்குது. ஆனால் அவங்க வீட்டில் யாருக்கும் தெரியாது, மாப்பிள்ளை மாமனார் மாமியாருக்கு யாருக்கும் தெரியாது. எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு அந்த மாமிக்கு தெரில. சரி, நம்ம இப்போ தான் பார்வதி பெரிய பொண்ணானான்னு சொல்லிடுவோம், அப்போ எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் அப்படின்ட்டுன்னு அவங்க நல்ல எண்ணம் தான், நல்ல விஷயம் தானே, எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. அப்போ அந்த மாப்பிள்ளை திடீர்னு கோச்சிக்கிறாரு. அவர் ஜோசியத்தை பார்த்துட்டு, இது பார்வதி பெரிய பொண்ணான நேரம் சரியில்லை அப்படின்னு கோச்சிக்கிட்டு அந்த பொண்ணை விட்டுட்டு போயிடுறாரு. அப்போ படிக்கிற நமக்கு ரொம்ப கோவம் வருது. ஏதோ நடக்க போகுது இப்போ. இப்போ பெருசாக ஏதோ செய்ய போகிறா பார்வதி, இல்லைன்னா மாமி ஏதோ கோவப்பட போகிறாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டே படிக்கிறேன் ஒரு வாசகரா. ஆனால் எதுவும் அந்த மாதிரிலாம் நடக்கலை. பார்வதி அப்போ ஒரு 14 வயசு பொண்ணு. இதெல்லாம் அவள் டைஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவள் இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறா. ஒரு 2 வருஷம் சோகமாகவே இருக்கா. அதுக்கப்புறமா அவள் ஒரு ஃபேமிலி டைனமிக்ஸோட ப்ளே பண்ணுறா. அவங்க மாமியாருக்கு கடிதாசி எழுதி எப்படியோ அவங்க மனசக்க அவள் திருப்பி அந்த இடத்த பிடிச்சிடுறா. திருப்பி அவங்க வீட்டுக்கு மனைவியாக போய் சேர்ந்துடுறா அந்த கணவரோட. ஆனால் அந்த கதையை முடித்தோடனே தோணுது, ஏன் இந்த கதையில் ஆர்ப்பாட்டம் இல்லை, ஒரு அமைதியாக இருக்கே அப்படின்ட்டுன்னு. அதுவே என்னை ரொம்ப யோசிக்க வச்சிருச்சு. அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு இருந்த சொசைட்டி அவ்வளோதான். இந்த மாதிரி இப்போ ஒரு 3 விஷயம் சொன்னேன். அது 3 விஷயமுமே எனக்கு இப்போ நினச்சா ரொம்ப கோபம் வருது. ஆனால் இந்த 3 விஷயத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அந்த சின்ன சின்ன அந்த சின்ன விஷயம் இல்லை. ஆனால் அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க காளி அவதாரம் எடுத்தாங்கன்னா, இப்போ நீங்கள் நான் யார் ஒன்றுமே இருக்க முடியாது. உலகம் இருண்ட உலகமாக தான் இருந்திருக்கும். அவங்களுக்கு இருந்த சூழ்நிலையில் என்ன பண்ணி அவங்க தன்னோட பொசிஷனை கெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அதான் பார்வதியும் பண்ணியிருக்கு. விந்தியா வேணும்னா அந்த கதையை அப்படியே முடிச்சுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எந்த ட்ராமாட்டிக் எண்டிங் கொடுக்காம இதுதான் நிதர்சனம், இப்படிதான் இருந்தாங்க அப்படிங்கிறத அவங்க நமக்கு படம் பிடிச்சு காட்டிட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்த கதை அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இருவர் தவறு அப்படிங்கிற கதை. அந்த கதை என்னோட பெர்ஸ்பெக்டிவையே கொஞ்சம் மாத்திருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுவும் சுருக்கமாக சொல்லணுன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு பையன் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு டெம்பரரியாக ஒரு பேயிங் கெஸ்ட் மாதிரி தங்குறதுக்கு ஒருத்தர் வராரு வேலை நிமித்தமாக. அவர் அந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்க்குறாரு. அந்த மனைவி அந்த பையன் மேலே அதீத அன்பு காட்டுறாங்க. ஒரு நாளைக்கு 3 தடவை சட்ட துணி மினி மாற்றுறாங்க.
அழுக்கே ஆகலைனாலும் அந்த பையனுக்கு வாரத்துக்கு 2 தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுறாங்க. அதுவும் எண்ணெய் தேய்க்கிறது வந்து ராகு காலத்துக்கு முன்னாடி தான் தேய்க்கணுங்கிறதுல பர்டிகுலராக இருக்கிறாங்க. பார்த்து பார்த்து கவனிக்கிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த வீட்டில் தங்குறவருக்கு வந்து ஒரே ஆச்சரியம், என்ன இவங்க இவ்வளோ நல்லா அந்த பிள்ளைய பார்த்துக்கிறாங்களா, நம்ம வீட்டில் நேரத்துக்கு ஒரே சத்தமும் திட்டுல கிடச்சிருக்கோம் அப்படின்னு அதை கம்பேர் வேற பண்ணுறாரு அப்போதைக்கு. அப்போ அந்த வீட்டுக்கார் வந்து இவர்கிட்ட பேசுகிறாரு. அதையே கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறாரு. என் மனைவி ரொம்ப பார்த்துக்கிட்டே இருக்கிறா, அந்த பிள்ளைய வந்து பார்த்து பார்த்து கவனிக்கிறா, இது நல்லதில்லை, அடுத்த வருஷம் நான் வந்து இவனை வெளியூருக்கு அனுப்பிச்சு படிக்க வைக்கலான் இருக்கேன் அப்படிங்கிறாரு. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவருக்கு ஒரே ஷாக், என்னங்க சொல்கிறீங்க, இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க, இதப்போ இப்படி சொல்கிறீங்களேங்கிறாரு. அப்போ அந்த வீட்டுக்கார், இல்லை இல்லைங்க இது சரி வராது. அப்போ பேச்சு வாக்கில் அவர் சொல்கிறாரு, இப்போ இருக்கிற மனைவி அவரோட 2வது மனைவி அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பையன் அவங்களோட பையன் இல்லை, முதல் மனைவிக்கு பிறந்த பையன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கேட்டுட்டு இருக்கிறவருக்கு இன்னும் ஆச்சரியம், சரி அவங்க குழந்தையே இல்லைனாலும் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு நல்ல மனப்பான்மை அவருக்கு வருது அந்த மனைவி மேலே. நாட்கள் போது அவர் ஒரு விடுமுறைக்காக அவரோட வீட்டுக்கு போகிறாரு. அந்த வீட்டில் தங்கினவர் அவரோட வீட்டுக்கு அவரோட மனைவி பிள்ளைங்க கிட்ட போகிறாரு. ரொம்ப நாள் கழித்து ஹஸ்பண்டை பார்க்குறப்ப இந்த அவங்க ஒய்ஃப் வந்து சும்மா ஒரு கோச்சிக்கிற மாதிரி பண்ணுறாங்க, பிள்ளைங்களை வச்சு கோச்சிக்கிற மாதிரி. எங்கே நீங்கள் போனதுலேருந்து இந்த பிள்ளைங்க தொல்லை தாங்க முடியல, ஒரே வாழ்த்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, நல்ல வேலை நீங்கள் வந்தீங்க, நீங்களாச்சும் உங்கள் பிள்ளையாச்சுங்கிற மாதிரி அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அதை வந்து இவர் அழகான ஒரு ஊடலாக அவர் பார்க்குறாரு. அதே மாதிரி சீன், கிட்டத்தட்ட அதே மாதிரி சீன் கொஞ்ச நாள் கழித்து அவர் தங்கியிருக்கிற வீட்டில் நடக்குது. அப்போ அந்த 2வது மனைவி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இந்த மாதிரி தான் கோச்சிக்கிறாங்க, உங்கள் பையன் வந்து ஒரே தொல்லை, நீங்கள் ஊரில் இல்லாதப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கதை சொல்லி வந்து இந்த பையனை பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த பையன் வந்து செவுத்தோரமாக பயந்து நின்றுட்டு அப்படி முழிச்சுட்டே நிற்கிறான். அந்த கதை முடிகிறது வந்து தாயில்லா பிள்ளைக்கு எவ்வளோ கஷ்டம் இல்லை அப்படின்னு தான் அந்த கதை முடியுது. நானும் அந்த கதை போகிற வேகத்தில் அந்த பையன் பாவம் இல்லை, எவ்வளோ திட்டு அவனுக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு, அதுவும் அந்த 2வது மனைவி அப்படின்னு சொல்லிட்டாலே நமக்கு, அதுவும் பையனுக்கு சித்தினா ஒரு வில்லி பிம்பம் வேற வந்துடுது நம்ம மைண்டில். சரி அதுதான் அப்படின்னு அதை தான் விந்தியா சொல்கிறாங்க அப்படின்னு விட்டுட்டேன். ஆனால் அடுத்த நாள் படிக்கிறப்ப தான் தெரிஞ்சது, விந்தியா அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக அந்த 2வது மனைவி மேலே தான் இருந்ததா நான் நினைக்கிறேன். அந்த பெண்ணுக்கு எவ்வளோ ப்ரெஷர் பாருங்களேன். யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு அந்த பொண்ணு வந்து அந்த பையனை பார்த்து பார்த்து ஓவராக பார்த்துக்குது, பார்த்து பார்த்து வளர்க்குது. ஆனால் அதுவே அந்த பொண்ணுக்கு வினையாக போயிடுது. ஏன்னா அவர் வந்து அடுத்த வருஷம் அந்த பையனை வெளியூர் அனுப்பிச்சு படிக்க வைக்கலான்னு சொல்கிறாரு. இப்போ உலகம் என்ன சொல்லுவோம், சித்தி வந்துட்டா அதனால பையனை வெளியூருக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி நம்ம அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் கேஷுவலாக ரிலாக்ஸ்டாக ஏதோ எல்லார் வீட்லேயும் பிள்ளைய திட்டுற மாதிரி அவங்களும் அதுவும் ஒரு ஊழலுக்காக திட்டியிருக்கிறாங்க. இப்போ அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவர் அவர் வீட்டில் அதே சீன் நடந்தப்போ அது எவ்வளோ அழகாக இருக்குது, ஊடலாக இருக்குது, ஒய்ஃப் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறான்னு நினச்சவர் இந்த இடத்துல அவர் ஃபோக்கஸ் எல்லாம் அந்த பையன் மேலே இருக்குது. இப்போ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அந்த பொண்ணு 2வது மனைவிங்கிறது தான் நியூ இன்ஃபர்மேஷன், வேறு இன்னும் புதுசாக ஒன்றும் நடக்கலை. அப்போ அவர் பெர்ஸ்பெக்டிவ் மாறி போயிடுது, ஐயோ தாயில பிள்ளை எவ்வளோ திட்டு வாங்குறான்னு. அந்த பொண்ணை பற்றி தோணவே இல்லை, அது அப்போ அவருக்கு அது ஊடலாக தோணலை. ஸோ ஜட்ஜ் பண்ணுறாரு, தப்பாக ஜட்ஜ் பண்ணுறாரு. படிக்கிற நானுமே அப்படி தான் நினச்சேன். அதுவும் அந்த காலகட்டத்தில் 2வது மனைவிங்கிறது ரொம்ப காமன். அப்போ எவ்வளோ பேர் இந்த சமுதாயம் இப்படி தப்பாக ஜட்ஜ் பண்ணி ப்ரெஷர் போட்டிருக்கோன்னு நினச்சா வேதனையாக தான் இருக்குது, யோசிக்கக்கூடிய ஒரு கதையாக தான் எனக்கு இந்த கதை பட்டுச்சு. கடைசி 3வது கதை, இந்த கதை ஆக்சுவலாக எனக்கு படித்ததுலேயே பிடிச்சது இந்த கதை தான். அஞ்சிய பெண் அப்படின்னு. அஞ்சிய பெண்ணில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அகெயின் அவங்க ஒரு கோயிலுக்கு போகிறாங்க, ஒரு க்ஷேத்ராடம் மாதிரி போகிறாங்க. கூட எதேர்ச்சியாக ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாரு, அவர் தான் கதை சொல்லி. அவர் இவங்க கூட பேச்சு கொடுத்துட்டு கோயிலில் இருக்கிற விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வர்றாரு. அப்போ அந்த பொண்ணை நோட்டீஸ் பண்ணுறாரு, இந்த பொண்ணு துருத்துருன்னு இருக்குது, நல்லா துடுக்காக பேசுது, நல்லா சியர்ஃபுல்லாக இருக்குது இந்த பொண்ணு, அந்த மனைவி. அவர் நோட்டீஸ் பண்ணுறாரு அதை. ஒரு சந்நிதிக்கு போகிறாங்க. அந்த சந்நிதியில் வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்காக அந்த கூட வந்தவர் அந்த ஹஸ்பண்ட் கிட்ட பேரு நட்சத்திரமும் சொல்கிறாரு. அவங்க சொல்கிறாங்க, உடனே அர்ச்சனை பண்ண போயிடுறாங்க. மனைவி கிட்ட பேரு நட்சத்திரம் கேட்கல.
அந்த சந்நிதியிலேருந்து வெளில வரப்ப அந்த மனைவி வந்து உம்முன்னு இருக்கு, அந்த ஹஸ்பண்டோட சண்டை போடுது. நீங்க எதுக்கு உங்க பேர் நட்சத்திரத்தை மாத்திரம் கொடுத்தீங்க, என் பேர் நட்சத்திரத்தை நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு கோச்சுக்குது. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவர் வந்து யோசிக்கிறாரு, இது என்ன இது சில்லியா இந்த விஷயத்துக்கெல்லாம் கோச்சுக்குது இந்த பொண்ணு, இதெல்லாம் ஒரு விஷயமா, அவர் எவ்வளோ ஹஸ்பண்ட் எவ்வளோ நல்ல பையனா இருக்கிறாரு, இதெல்லாம் சண்டை போடுது இந்த பொண்ணுன்னு நினச்சிக்கிறாரு. ஹஸ்பண்ட் சொல்றாரு, இதுக்கு ஏமா கோச்சுக்கிற, அடுத்த அடுத்த சன்னதியில உன் பேரையும் சொல்லிடுறேன்னு சொல்லி அவர் ரெண்டு பேரையும் சொல்றாரு அடுத்த சன்னதியில. இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு திருப்தி இல்லை, அந்த பொண்ணு கோபமாவே இருக்கு. அந்த ட்ரிப் ஃபுல்லா ட்ரிப் முடிகிறப்ப கடைசியா அவங்க அந்த கதை சொல்லியோட அந்த பொண்ணு பேசுறதுக்கான தருணம் வருது. அப்ப அந்த பொண்ணு அவர்கிட்ட கேக்குது, நீங்க ஏன் அந்த சந்நிதியில அவர் பேர் மட்டும் கேட்டீங்க, என் பேரை கேட்கல அப்படின்னு. இவருக்கு அச்சு இன்னுமா அந்த பொண்ணு இந்த கேள்வியை பிடிச்சிட்டு உக்காந்துருக்கு, இதெல்லாம் ரொம்ப சில்லியா இருக்கு, நம்மளே இதை கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட அவர் வளர்க்குறாரு. ஏமா, ஹஸ்பண்டோட பேர்ல தான் நீனும் அடக்கம், ஹஸ்பண்டுக்கு இருக்கிற நல்லது கெட்டது சுக துக்கம் அதுல எல்லாத்துலயும் நீனும் கலந்துடுற. நீ அவங்க வந்து தம்பதி சமேதர்னு சொல்லியிருப்பாங்க, அதுல நீனும் தானமா அடக்கம், இதுக்கு எதுக்கு கோச்சுக்கிற அப்படிங்கிற மாதிரி அவர் விளக்கம் சொல்றாரு. அப்போ இந்த பொண்ணு சொல்லுது, இல்லை இந்த கோயில்லாம் நான் வர சொன்னது நான் தான், எங்க ரெண்டு பேத்துக்கும் குழந்தை இல்லை, அது வந்து அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு தான் நான் அந்த கோயிலுக்கெல்லாம் வர சொன்னேன். இப்போ நீங்கள் சந்நிதியில் அவர் பேரை மாத்திரம் சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணிட்டீங்கன்னா அவருக்கு தோஷம் கழிஞ்சிடும். ஆனால் அது ஏன் மூலியமாக கழியுங்கிறது என்ன நிச்சயம்? அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், ஆனால் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் அவர் இன்னொரு மனைவி கூட கல்யாணம் பண்ணிட்டு அது மூலியமாக அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிடலாம் இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணுவேங்கிற மாதிரி கொஸ்டின் வைக்குது. அப்போதான் இவருக்கு எல்லாமே வழங்குது. இப்போ இந்த கதையில் பார்த்தீங்கன்னா வெளியே மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் ட்ரிவியலாக இருக்கும், இதெல்லாம் சில்லியான விஷயங்கள், இதுக்கெல்லாம் நம்ம பெரிய விஷயமா அப்படின்னு நம்ம நினச்சிடுறோம். ஆனால் இந்த பொண்ணுக்கு இந்த கொஸ்டினுக்கு பின்னாடி பெரிய ஐடென்டிட்டி கிரைசிஸே இருக்கு. ஏன்னா கணவருங்கிற பொசிஷன் இங்கே வந்து ஸ்டேபிளாக இருக்கு, அதில் எந்த சேஞ்சும் இல்லை, அவர் ஆண்மகன், அவர் எப்போதும் கணவர். ஆனால் இந்த பொண்ணுக்கு மனைவிங்கிற பொசிஷன் அங்கே ஸ்டெபிலிட்டி இல்லை. இவங்களோட ஏதோ பிரச்சனை இல்லை, ஒர்க் அவுட் ஆகலைன்னா அது ரீப்ளேசபிளாக இருக்குது, வேற ஒருத்தவங்க வந்துடுவாங்க, எனி டைம் ரீப்ளேசபிள். அப்போ அந்த பொண்ணுக்கு சொசைட்டியில் என்ன இடம் அது தெரில இல்லையா? ஒரு ஃபன் ஃபேக்ட் சொல்லட்டா? இந்த இந்த கதையில் இந்த பொண்ணோட பேர் மீனாட்சின்னு வச்சுருக்காங்க விந்தியா. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் நிறைய சிவன் கோயில் இருக்குது. யூஸ்வலாக சிவன் கோயில் பாப்புலர். சிவன் கோயிலில் அம்பாளுக்கும் ஒரு சந்நிதி இருக்கும். எனக்கு திடீர்னு நீங்கள் அம்பாள் சந்நிதி பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஞாபகம் வராது. ஆனால் மீனாட்சி அம்மன் கோயிலில் மாத்திரம்தான், மீனாட்சி அம்மன் கோயிலில் சிவனுக்கும் ஒரு சந்நிதி இருக்கும். எனக்கு ஒரு செகண்ட் ஆகும் நீங்கள் அந்த சிவன் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா. அவங்களுக்குன்னே ஒரு தனி ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணிக்கிட்டவங்க இல்லையா மீனாட்சி? அது வேணும்னு தான் விந்தியா வந்து இந்த கேரக்டருக்கு மீனாட்சின்னு பேர் வச்சதா நான் நினைக்கிறேன். இப்போ என் மொதல் கேள்விக்கே வரேன் நான். 80 வருஷத்துல பெண்கள் இந்தியாவில் எவ்வளோ தூரம் முன்னேறி இருக்காங்க அப்படிங்கிறது மோஸ்ட் லைக்லி இந்த 3 கதைகள்லேருந்தே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. அதுக்கு பல காரணம் சொல்லலாம். ஐ மீன் பொலிட்டிக்கல் ரிஃபார்ம்ஸ் சொல்லலாம், மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் சொல்லலாம், எஸ்பெஷலி சைல்ட் பர்த், லைக் ஈவன் கான்ட்ரசெப்ஷன், இது எல்லாமே பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. ஆனாலும் ஒவ்வொரு வீட்லேயும் இருந்த பெண்கள் எழுப்பின கேள்விகள், அவங்க கேள்விகள் புறக்கணிக்கப்பட்டாலும் ஏதோ ஒரு வழியில் அவங்க உருவாக்கின மாற்றங்கள் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்கிறதா நான் நினைக்கிறேன். இப்போ எங்கள் அம்மா கேட்ட சரியான நேரத்தில் கேள்விகள்லாம் கேட்கலன்னா எனக்கு இந்த கல்வி, இந்த ஞானம் எதுவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்னோட மாமியார் வந்து என்னை சமையலில் என்னை பாராட்டினதை விட நான் வீட்டிலேருந்து வெளியில் செய்கிற வேலைகளுக்கு பாராட்டினது தான் அதிகம். இதெல்லாம் சின்ன விஷயங்கள்னாலும் இதெல்லாம் ஹைலி எம்பவரிங். இதில் என்னென்னா அவங்களுக்குலாம் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைச்சதில்லை. அவங்களுக்கு கிடைக்கலனாலும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அவங்க வழிவகுக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயங்கள்னாலும் பெரிய இம்பேக்ட் இல்லைனாலும் எனக்கு பெரிய இம்பேக்ட் இல்லை, என் லைஃப்க்கு பெரிய இம்பேக்ட் இல்லையா? ஒவ்வொரு வீட்டுக்கும் அது ஒரு இம்பேக்ட் கொடுக்கும். அது ஓவராலாக கியூமுலேட்டிவாக அது ஒரு பெரிய இம்பேக்டை ஒரு சமுதாயத்துக்கு கொடுக்கறதா நான் நினைக்கிறேன். அதைத்தான் விந்தியாவின் கதாபாத்திரங்கள் இந்த கதைகளில் செய்கிறதா எனக்கு தோணுது. இந்த கதைகள் இன்னொரு கேள்வியையும் முன்வைக்குது. நான் சொல்லிட்டே இருந்தேன் இல்லையா, முன்னேறி இருக்கோம் 80 வருஷத்தில் எவ்வளோ தூரம் முன்னேறி இருக்கோம் அப்படின்னு. நிஜமாவே எவ்வளோ முன்னேறி இருக்கோம்?
தராசுல முள்ளு சமனாயிடுச்சா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, பீப்புள் ஆர் ஐ மீன் விமன் ஆர் ஹைலி எம்பவர்டு இப்போ, தே கேன் டூ வாட் எவர் தே வாண்ட், அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்லெஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீடில் மூவ் ஆனதெல்லாம் விடுங்க, சமனானதெல்லாம் விடுங்க, அது தாண்டி போயிடுச்சு அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் ஒரு 3 கேள்வி கேட்குறேன், அதுலேயே அந்த பதில் தெரிஞ்சிடும். உலகத்துல முக்கியமான முடிவுகள் எடுக்கிற பொசிஷன்ல எத்தனை பெண்கள் இருக்காங்க? ஆம், இது ஒரு பெரிய கேள்வியா இருக்கலாம். அதை விட கொஞ்சம் ஈஸியான கேள்வி கேட்குறேன். ஒரு வீட்டில் ஒரு முடிவு எடுக்கணும், அந்த முடிவோட எஸ் ஆர் நோ பொறுத்து அந்த வீட்டு ஆணோ பெண்ணோ அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த முடிவு எந்த பக்கம் போகும்? இதுவும் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. சிம்பிளாக கேள்வி கேட்குறேன். நேற்று நைட்டு எத்தனை பேர் வீட்டில் ஆண்கள் சமைச்சாங்க? நீங்கள் கேட்கலாம், அந்த அஞ்சிய பெண் கதையில் வர மாதிரி என்னமா சில்லியாக கொஸ்டின் கேட்குற அப்படின்ட்டுன்னு. சமையல்னா நான் இங்கே சமையல் மீன் பண்ணல. என்னோட ஆதங்கம், என்னோட கூட படித்த எத்தனையோ தோழிகள், ரொம்ப காம்படிட்டிவான தோழிகள், அவங்கள போல ஸ்மார்ட்டான இருக்கிறவங்கள நான் பார்க்கவே முடியாது. அவங்களாம் திடீர்னு காணாமல் போயிட்டாங்க, எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த அந்த அதோட ஆதங்கமாக தான் நான் அந்த கேள்வியை வைக்கிறேன். இது சொல் சொல்லலாம், இது ஆண்களுக்காக கட்டமைத்த உலகத்தில் தான் பெண்கள் எப்படியோ சர்வை பண்ணுறாங்க. இல்லைன்னா அதை நான் ரீஃப்ரேஸ் பண்ணணும்னா, இப்போ இருக்கிற சொசைட்டியில் ஒரு வீட்டில் ஒரு ஆள் முழு நேர வெளி வேலைகளை பார்க்குற மாதிரியும் ஒரு ஆள் முழு நேர வீட்டு வேலைகளை பார்க்குற மாதிரியும் தான் அமைப்பு இருக்குது. இதில் குழந்தை பிறப்பு வளர்ப்பு அப்படிங்கிற காரணத்தால டிஃபால்ட்டாக பெண்களுக்கு குடும்ப பொறுப்பு வந்தது. இதை நான் மட்டும் சொல்லலைங்க, ரெனவுண்ட் அமெரிக்கன் ஃபிலாசபர் ஃபெமினிஸ்ட் நான்சி ஃப்ரேசர் கூட இதை தான் சொல்கிறாங்க. அவங்க இன்னும் அழகான வார்த்தைகள் யூஸ் பண்ணி சொல்கிறாங்க. parity of participation அப்படின்னு சொல்கிறாங்க. ஆணோ பெண்ணோ, the most important thing is that there should be no institutionalized obstacles that prevent anyone from being a full participant in social life அப்படின்னு சொல்கிறாங்க. எம்பவர்ட்னு சொன்னால் மாத்திரம் பத்தாது, தடைகள் நிவர்த்தி ஆகணும், அதுக்கு வழிகள் வகுக்கணும். அது இல்லாமல் எல்லாம் சமம்னு சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பெரிய மாற்றம். பெரிய மாற்றம் வர வரைக்கும் என்ன பண்ணலாம்? நாளிலேருந்து சமைக்க மாட்டேன்னு சொல்லிடலாமா? விஷ் வி குட் டூ தட் அண்ட் ஸ்விட்ச் த ரோல்ஸ். ஆனால் அதெல்லாம் பண்ண முடியாது. இதுதான் சொசைட்டி, இப்படி தான் இருக்குது. அதை நிலைக்குலைக்காமல் அதே சமயம் சொசைட்டியில் தனக்கான இடத்தை பிடிக்கிறதுக்கு பெண்கள் முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. சிறு கேள்விகள் மூலம் பெரிய மாற்றங்கள் உருவாக்குறது தான் விந்தியா கதைகளில் வர கதாபாத்திரங்கள் செஞ்சாங்க. இப்போ வரைக்கும் அதைத்தான் நாமும் செய்கிறோம். கேள்வி தான் மாறி இருக்கு, முயற்சி இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. ஒரு கனவோட உரையை முடிக்க விரும்புகிறேன். 80 வருஷம் கழித்து விந்தியாவின் கதைகளை படித்து நான் ஆச்சரியப்படுற மாதிரி இன்னும் 80 வருஷம் கழித்து வர ஜென்ரேஷன் ஆச்சரியப்படணும். அதற்கு இன்னும் நிறைய கேள்விகள் கேட்கப்படணும், சொல்லாத நிறைய கதைகள் சொல்லப்படணும். அதுவே விந்தியா அவர்களுக்கும் நம்ம பாட்டி, அம்மா, அத்தை, சித்தி, விந்தியாவின் கதாபாத்திரங்களான கமலா, மீனாட்சி, பார்வதி அவர்கள் அனைவருக்குமான வெற்றி. நன்றி. மிக செறிவான உரை அன்னபூர்ணா, மிக்க நன்றி. நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்குமே அந்த ஷாக் வேல்யூ முதல்ல படிக்கும்போது இருந்துடும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இங்கே ஆக்சுவலாக விர்ஜீனியா வுல்ஃப் சொன்ன ஒரு கோட்டை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் உங்கள் உரையை கேட்டதுக்கப்புறம். ஏ உமன் ரைட்டிங் திங்ஸ் பேக் த்ரூ ஹர் மதர்ஸுங்கிறாங்க. அதாவது அவங்க எழுதுறதுக்கு முன்னாடியே ஒரு பிக் லெகசி, அவங்களோட முன்னாடி இருக்கிற பெண்களோட லெகசியை சேர்த்து தான் அவங்க எழுதுறாங்க அப்படின்னு. அப்போ விந்தியாவும் அந்த லெகசியை பில்ட் பண்ணிருக்காங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஆக்சுவலாக. இப்போ இன்னைக்கு நாம ப்ராக்ரெசிவ் ரைட்டிங் யூஎஸ்லேயும் அது ஒரு பிக் ஸ்பேஸாக இருக்கு. பேசுகிற பல விஷயங்களை பல ஆண்டுகள், அதாவது நாடு சுதந்திரம் அடைந்த அந்த தருணத்திலேயே எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் இந்தியா அவரோட கதையில் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் நீங்க சொல்றதுல அவங்க காட்டுற அந்த முற்போக்குங்கிறது அமைப்பை அப்படியே எதிர்த்து போராடுற ஆர்ப்பாட்டம் பண்றது இல்லை. மாறாக அந்த சமூக அமைப்பிலே இருந்துட்டு தங்களோட சுயமரியாதையும் ஆளுமையும் இழக்காம அமைதியா எப்படி முன்னேற்றி காட்டுறது தான் அவங்க சொல்ற அந்த சாரம்ங்கிறது. முக்கியமா வெளிப்படையான எதிர்ப்பை காட்டுறது ப்ரொக்ரெசிவ் அப்படின்னு சொல்லாம குடும்ப கட்டமைப்புக்குள்ளேயே இருந்து நீங்க சொன்ன அந்த 3 கதைகளுமே இயல்பான மனித உறவுகள் மூலமா தங்களை எப்படி உயர்த்திக்கணும் அப்படிங்கிற அந்த அணுகுமுறை தான் இந்தியாவோட எழுத்துல ரொம்ப தனித்துவமா நான் உங்களோட உரையை நான் முக்கியமா எடுத்துக்கிறேன். இப்போ கேள்வி பதில்கள்
ஆஹ் ஆஹ் முடிக்கிற ஒரு 5 நிமிடங்களுக்கு முன்னாடி ரம்யாவிட ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. அதுக்கு முன்னாடி நண்பர்கள் வந்து ஆஹ் ஆஹ் ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம், இல்லைன்னா உங்களோட கருத்துக்களும் சொல்லலாம். விவேக், கேள்வி கேட்கலாமா? கேள்வி. ஆஹ் அன்னபூர்ணா, நல்ல உரை, ரொம்ப நன்றி. சிறப்பா பண்ணீங்க. ஒரு கேள்வி. பார்வதி கதை வந்து அந்த பெண்ணோட பார்வையில இருந்து சொல்லப்படும். அவங்க அக்கா சொல்லுவாங்க அந்த கதைய. அஞ்சிய பெண் கதையிலேயே வந்து அந்த பொண்ணு ஒரு ஒரு மேல்கிட்ட தான் வந்து தன்னோட ப்ராப்ளத்தை சொல்லுவா. அவரால் அதை கடைசி மட்டும் புரிஞ்சிக்கவே முடியாது என்ன பிரச்சனைன்னு. இந்த ரெண்டாவது கதை நீங்க சொன்னது இருவர் தவறுலையும் அது ஒரு மேல் பார்வையில தான் கதை இருக்கும். அவருக்கும் என்ன ப்ராப்ளம்னே கடைசி மட்டும் புரியாது. விந்தியா ஏன் அப்படி கதையை கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க? உங்களுக்கு அத பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? அதுதான் ரியாலிட்டிலையும் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இரவர் தவறு வந்து நிறைய பேருக்கு புரியலன்றது தான் தோணுச்சு. அதுவும் பார்வதி பார்த்தீங்கன்னா வித் டைம் வந்து எனக்குமே புரியறதுக்கு கஷ்டமாக தான் இருந்தது. அப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஒரு டைவர்ஸான என்வாயன்மெண்ட்ல இருக்கிறப்ப அவங்க அவங்களோட ரெப்ரசன்டேஷன் சம்டைம்ஸ் அவங்க தான் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா நமக்கு தெரியாது அவங்களோட சுச்சுவேஷன் என்னன்றது புரியாது. இன்டென்ஷனலாக இல்லை, பட் கான்ஷியஸாக பண்ணலனாலும் நிஜமாவே தெரியாததுனாலே நம்ம அந்த டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நிறைய பெண்களுக்குமே அது புரியாதுன்னு தாங்க சொல்லுவேன். இது ஆண் பெண்ணுன்னு நான் சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா சட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அஞ்சிய பெண் கதையில பார்த்தீங்கன்னா பேர் சொல்றதுல என்ன பிரச்சனை அப்படி இருக்குன்னு தான் தோணுது. பட் அதோட நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பரா யோசிக்கிறப்ப தான் அதோட உள்நோக்கம் தெரியுது. அதுல தான் இலக்கியம் ப்ளே பண்ணது இல்லையா. ஆண் பெண் பாகுபாடு கிடையாது. அது மோஸ்ட்லி இன்னும் டீப்பரா திங்க் பண்றதுக்கு ஃபோர்ஸ் பண்ணுதுன்னு தான் நான் சொல்வேன் இந்த கதைகள். நீங்க சொன்னீங்க பேரிட்டி ஆஃப் பார்ட்டிசிபேஷன் ஒரு வார்த்தை சொன்னீங்க. விமன் எப்போதும் உங்க கன்சர்னை சொல்லும் போது சொசைட்டி வந்து மினிமைஸ் பண்ண பாக்குதுன்னு எடுத்துக்கலாங்களா? அத உண்மைதாங்க. ஏன்னா என்ன பிரச்சனையா அப்படின்னு சொல்றேன். சமையல் இது அந்த மாதிரி பிரச்சனைகளே எவ்வளோ நாள் பேசுவீங்க அப்படின்னு கொஞ்சம் ஒதுக்கிடுறாங்க அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா எல்லாத்துக்கும் பிரச்சனை இது பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது, சத்தம் போட்டுட்டே இருக்க முடியாது, இப்போ விவேக் சொன்ன மாதிரி. அதனால நம்ம பெண்கள் அதை தாண்டி கடந்து போயிடுறாங்க. சரி நீங்கள் பேசுகிறவங்களாம் பேசிட்டு இருங்க, நம்ம செய்கிறத செஞ்சு தான் ஆகணும் அப்படின்றதுன்னு. இப்போ என்ன ஆகுதுன்னா வீட்டையும் இழுக்கிறாங்க, வெளி வேலைகளையும் பார்க்குறாங்க. அந்த டிஃப்ரென்சஸ் இருக்க தான் செய்யுது. அது என்னென்னா இன்னொரு சைடுக்கு புரிஞ்ச மாதிரி தெரியல, டபுள் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இல்லைன்னா நகர்ந்துடுறாங்க, இது வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நகர்ந்துடுறாங்க. அதில் தான் நான் சொல்கிற மாதிரி என்னோட நிறைய தொழில்களில் நான் பார்க்கறது இல்லை. இப்போ ரொம்ப காம்படிட்டிவாக நம்ம ஸ்கூலில் வந்து எல்லா பொண்களும் தான் எப்போதும் படிச்சுட்டே இருக்கிறாங்க, நிறைய மார்க் வாங்குறாங்க, அப்புறமா எங்கே காணா போகிறாங்கன்னே தெரியறதில்ல. தேங்க்ஸ். இதுக்கு ஒரு ஆட் ஆன் ஒன்று சொல்லலாம்னு நினைக்கிறேன். கேக்குதா? சொல்லுங்க. அதாவது அன்னபூர்ணா சொன்னாங்கல்ல, அதாவது இது யாரும் கண்டுக்கிறது இல்லைன்றது, அது வந்து நானும் ஃபீல் பண்ணேன். அதாவது இலக்கியத்தை எடுத்துட்டாலுமே ஒரு மேக்ரோ பெர்ஸ்பெக்டிவ், மைக்ரோன்னு ரெண்டா பிரிச்சுக்கிட்டோம்னா பெண்களோட ஸ்பேஸ் வந்து ரொம்ப சின்னது. அதாவது அவங்க புழங்கக்கூடிய வெளி வந்து ரொம்ப சின்னது. முன்னாடி இருந்து இப்ப வேணா அதிகமா இருக்கலாம், அப்ப இன்னும் குறைவு. அப்ப வந்து பிராமண பெண்களும் கொஞ்சம் ஹையர் அப்பர் கிளாஸ்ன்னு சொல்லக்கூடிய அதுல இருக்கக்கூடிய சில விமன் தான் அதிகமா இருக்காங்க. ஒரு 80% மேல பிராமன்ஸ் தான் இருக்காங்க. அவங்களுடைய வெளி பாத்தீங்கன்னா 4 சுவர் தான். அப்போ அவங்க வேர்ல்டே சின்னதுதாங்கும் போது அந்த மைக்ரோ இடத்துல இருந்து தான் பிரச்சனைகளும் வரும். ஆக்சுவலா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம்னா இது வரைக்கும் மேக்ரோ வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனை மட்டும் தான் பிரச்சனை. ஏன்னா அதுதான் பெரும்பான்மையான ஆண்கள் எழுதுறது, டிஸ்கஸ் பண்றது எல்லாமே. இன்னொன்னு இந்தியாவுடைய பீரியட் ஆஃப் டைம்ல பெண்கள் வந்து வெளியில வந்து டிஸ்கஸ் பண்ணல. பெண் எழுத்தாளர்கள் ஒண்ணு நாவல் எழுதினாலே ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியன் இருக்கு பெண் மேல. ஏன்னா கேரக்டர் வந்து கொஞ்சம் நாவலை படிச்சாலே அந்த கேரக்டர் வந்து லோரா பேசக்கூடியதை வந்து நம்ம சினிமாலேயே பார்க்கலாம், அந்த 60s அந்த டைம்ல எல்லாம். ஸோ அப்போ நாவல் எழுதக்கூடிய பெண்ணை எப்படி பார்ப்பாங்க அப்படின்றது ஒண்ணு. நாவலோ புனை கதைகளோ. ஆனா அவங்களுக்கு சப்போர்ட்டிவா ஒரு சின்ன சர்க்கிள் ஆஃப் மேல் இருக்கிறாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப இந்த வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தான் பேசிட்டே இருக்காங்க. இன்னொன்னு யதார்த்தவாத உலகம் சார்ந்தது, நவீனத்துவம் எல்லாமே. அப்ப தான் பார்க்கக்கூடிய தன்னுடைய பிரச்சனைகளை மட்டுமே பேசக்கூடியவங்களா தான் பெண்கள் இருந்திருக்காங்க, பெண் எழுத்தாளர்கள் இருந்திருக்காங்கன்னு சொல்லலாம்.
ஸோ இந்த மைக்ரோ வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்பயுமே நமக்கு பிரச்சனை கிடையாது. அப்போ அந்த பிரச்சனையை முதல்ல காது கொடுத்து கேட்டாதானே அதுல செவ்வியல் தன்மை போய் கிளாசிக் கதையா ஆகிறதுக்கான வாய்ப்பு முதல்ல அந்த பிரச்சனையை கேட்டாதான் அதுல இருந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த பிரச்சனையே நமக்கு பிரச்சனையா இல்லாத போது அதுல இருந்து மேல் எழுந்து வர்றதுக்கான வாய்ப்பு வந்து பெண்களுக்கு இல்லாமே இருந்ததுன்னு தான் நினைக்கிறேன். விவேக், நான் கடைசியா பேசிக்கிறேன். பட் மை நேம் அண்ட் ஒன் ரெக்வஸ்ட், ரம்யா, வில் யூ கம் ஆன் வீடியோ? சீனு சார் வந்திருக்காரு, வித்யாவுடைய சிஸ்டர். அவர் யூஸ்வலாக உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுவார். பட் இஃப் இட் இஸ் பாசிபிள், கம் ஆன் வீடியோ. தேங்க்யூ. விவேக், நான் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் சொல்லவா இல்லை நான் கடைசியாக சொல்லுவேன்? அவங்க சித்ரா சொல்லியிருக்காங்க, அடுத்தது நீங்க. தேங்க்யூ தம்பி. வணக்கம். பேர் சித்ரா. நல்லா பேசினாங்க அன்னபூர்ணா. ஆக்சுவலாக அந்த சொன்னீங்க இல்லையா, ரீப்ளேசபிள்னு, அதுதான் கோர் ஃபேக்டர். எது ரீப்ளேசபிளாக இருக்கோ அதுக்கு வேல்யூ இருக்காது. இப்போ ஆண் பெண் வரும்போது பெண் ஒய்ஃபுங்கிறவங்க ரீப்ளேசபிள். அதே மாதிரி தான் ஒரு ஆணுக்கு வந்து வேலைக்கு போகும்போது அவன் ரீப்ளேசபிளாக இருக்கும்போது அவன் அப்பர் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட அவன் பேசுகிறதோ அவனுடைய வருத்தமோ பெரிய விஷயமா இருக்காது. ஸோ ரீப்ளேசபிளாக எந்த என்டிட்டி இருக்கோ அதுக்கு வேல்யூ கிடையாது. ஸோ இப்போ அந்த செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படிங்கிறது தான் கோராக இருக்குது எங்கேயுமே, அது எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும். பட் பெண்கள் வரும்போது செல்ஃப் ரிலையண்ட்டாக ஆகும்போது, இப்போ ஒரு ஆண் வேலைக்கு போகிறான் அதனால பிரச்சனைனா அவன் ஒரு தனி தொழில் நடத்துறதுக்கான சுதந்திரம் இருக்கு. செய்யறானோ செய்யலையோ அது வேற விஷயம். ஆனா ஒரு பெண் வந்து செல்ஃப் ரிலையண்ட் ஆகும்போது இந்த சொசைட்டி அவங்கள எப்படி பார்த்து அடிக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப கோரான ரொம்ப கன்சர்னான விஷயம் அப்படின்னு தோணுது எனக்கு. தேங்க்யூ. அண்ணா நீங்க பேசலாம். நன்றி. ரொம்ப நல்ல உரை அன்னபூர்ணா. யூஸ்வலாக அந்த நீடில் நகரத்தை பற்றி நீங்கள் பேசுனீங்க இல்லையா? அண்ட் ஐ வாஸ் ரியலி இன்ட்ரெஸ்டட் டு லிசன் திஸ் ஃப்ரம் எ உமன் பர்ஸ்பெக்டிவ், ரைட்டு? நீங்கள் படிச்சுட்டு சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிந்தியா அதான் தம்பி சொன்ன மாதிரி கவனிக்கப்படாத எழுத்தாளராக இருந்தாங்க. அப்புறம் வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். அந்த பெண்கள் முன்னேற்றத்தை நான் வந்து என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் ஆஸ் வெல் அஸ் நான் எப்படி புனைவுகள் வழியாக பார்க்குறேன் அப்படிங்கிறது சில ஆன்சர் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உங்களுடைய பார்வதி கதையில் பார்த்தீங்கன்னா அந்த ருது ஜாதகம் பார்க்குறாங்க, ரைட்? அந்த அந்த டைனமிக் இருக்குல்ல, அது வந்து இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பேருக்கு சொசைட்டியில் தெரியும்னு தெரியல. அது இல்லாமல் போயிருக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஹை காஸ்ட் கம்யூனிட்டி எல்லாம் அது இருந்துச்சு. ருது ஜாதகம் எனக்கு தெரிய இருந்தது. ஆனால் இன்னைக்கு வந்து ருது ஜாதகம் வந்து பார்த்து கல்யாணம் பண்ணுறது இல்லாமல் ஓரளவுக்கு ஆயிடுச்சு. அந்த மாதிரி நீங்கள் மைக்ரோ டீட்டெயில்ஸ் பார்த்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு முன்னேற்றம் இருக்குது. இப்போ ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் வீட்டுகளுக்கு களவெட்ட வராங்கன்னு வச்சுக்கோங்க, பெண்கள் வந்து சாதாரணமாக நடந்து வருவாங்க, பாவமாக வருவாங்க. பாவம்னா அவங்களுக்குன்னு. நான் இப்போ ஊருக்கு போனேன்னா பெண்கள் ஒரு 25 to 30 உள்ளவங்க களவெட்ட வர்றவங்க வந்து சைக்கிளில் வர்றாங்க. ஸோ அந்த மாதிரி முன்னேற்றங்கள்லாம் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி நீடில் ஃபுல்லாக போகலையே ஒழிய, பட் வீ கேன் சி, ரைட்? இப்போ அதே மாதிரி ஒரு வீட்டில் 2 பேர் சமைக்கிறாங்க, அப்படி 2 பேர் வேலைக்கு போகிறாங்கன்னா இன்னைக்கு வந்து நான் சமைக்கிறேன்னா நீ சமைக்கிறனா இல்லையா, அட்லீஸ்ட் பங்கு போட்டு சமைக்கிறாங்க. ஒருத்தர் குழந்தைய பார்த்துக்கிறாங்க. ஆனால் நீங்கள் கேட்குற ஒரு அடிப்படை கேள்வி இருக்குது. லைக் குழந்தைக்கு காய்ச்சல்னா யார் லீவ் போடுறான்னா இன்றைக்குமே வந்து ஒய்ஃப் தான் லீவ் போடுறாங்க. அந்த மாதிரி உண்மைகள் இருக்குது, இல்லைன்னு இல்லை. பட் நீடில் ரொம்ப நகர்ந்துருக்கு. அப்புறம் புதுவிதமான கேள்விக்கு நம்ம இப்போ ஆட்பட்டுருக்கோம், ரைட்? நீங்கள் வந்து ஒரு காலத்தில் வந்து நம்ம ஆண் பெண்ணு மட்டும் பேசிட்டு இருந்தோம். இப்போ ஆண் பெண் அல்லாமல் அவர்னு ஒருத்தர் உருவாகியிருக்காரு. ஸோ இப்போ டைனமிக்ஸும் சேஞ்ச் ஆகிருக்குது. வளர்ச்சிங்கிறது வந்து மானுடம் வந்து ஆண் பெண் மட்டும் சுற்றி இல்லை. இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து ஒருத்தரை வந்து ஆண்ணோ பெண்ணோ சொல்கிறதுக்கே கூசுற அளவுக்கு நம்மளை கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து மானுடம் வளர்ந்துருக்கு. அந்த நீட்டிலையும் பார்க்கணும். ஸோ இப்போ மானுடம் வந்து வேற மாதிரி, வேற எந்த பாலினமும் பார்க்கக்கூடாதுங்கிற லெவலுக்கு பார்த்துட்டோம். ஆக்சுவலாக பெண்ணுக்குன்னு தனியாக ஒரு மேகசின் வரணுமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆயிட்டாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், அதெல்லாம் இருந்தால் தான் நம்ம வந்து முன்னேற முடியும் அப்படின்ட்டு. ஆனால் அடுத்த லெவல் வந்துட்டோம். ஸோ மானுடம் அதாவது நீங்கள் சொல்கிற கேள்விக்கு வந்து சரியான பதில் சொல்ல முடியாது ஒழிய, சம்டைம்ஸ் இட் ஹேஸ் ஸோ இம்ப்ரூவ்ட். இப்போ கதைகளையே வச்சு சொல்கிறேன் உங்களுக்கு. பார்வதி கதையில் ருது ஜாதகம் பார்க்குறாங்க, இல்லை மாப்பிள்ளைக்கு கோபம் வருது, வயசுக்கு வந்த இன்னைக்கு அந்த டயத்தை வச்சு ஜாதகம் பார்த்து அவருக்கு கோபம் வந்துடுது, ரைட்? ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இப்போ காலம் செல்வமுடைய ஒரு ஸ்டோரி அல்லது புனைவு இருக்கு. அதில் வந்து அந்த பொண்ணு வந்து வயசுக்கு வந்துடுவா. ஆனால் ரொம்ப கேஷுவலாக இருப்பாள், ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருப்பாள்.
அவங்க அப்பா வந்து கூப்பிட்றதுக்காக வருவார், இருப்பா நான் விளையாட்டு முடிச்சுட்டு வர்றேன் அப்படி சொல்லுவா. ஸோ இங்க இருந்த பெண் வந்து இங்கே முன்னேறிட்டா, அவளே வந்து ஈஸி ஆயிட்டா. ஸோ அந்த மாதிரி அதாவது நீங்க வந்து என்ன சொல்றது, ஒவ்வொரு லெவலையும் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ டெஃபினெட்லி கம்ப்ளீட் சேஞ்ச், ரைட்? நீங்க அம்பையோடைய அம்மா ஒரு கொலை செய்கிறாளுக்கும் நீங்க காலம் செல்வம் பார்க்குற பொண்ணுக்கும் வந்து அவ்வளோ வேறுபாடு இருக்கு. பார்வதியில் இருக்கிற பொண்ணு வேறுபாடு இருக்கு. ஸோ தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் ஹவ் யூ ஆர் ஆல் ட்ரீட்டட். அப்புறம் ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு, நிறைய ஆண்களுக்கு வந்து அதுவும் சிங்கிள் மேன் பிறந்த இல்லாட்டி ஒரே பையனா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து பெண்களுக்கு வந்து பீரியட்னு ஒன்று இருக்குன்னே தெரியாமலாம் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி ஆண்கள் இல்லை. அந்த ஒரு விஷயம் வந்து ஆண்களுக்கும் இப்போ எல்லாமே தெரியும், எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஸோ தெர் இஸ் அ அண்டர்ஸ்டாண்டிங் பீயிங் டெவலப்டு, ஹவு வி அண்டர்ஸ்டாண்ட் உமன். ஸோ அதனால நீங்க நினைக்கிற மாதிரி, அதாவது நம்ம நினைக்கிற சுதந்திரம் என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறோங்கிறது இருக்கு. அதே நேரத்தில் உங்களோட நான் ரொம்ப ஒத்து போறேன். இன்னைக்குமே பெரிய முடிவுகள் ஆஹ், ஆண்கள் ஆண்கள் தான் எடுக்கிறாங்க. ஈவன் அமெரிக்காலேயே ஒரு சேயிங் உண்டு, லைக் என்னதான் ஒரு உமன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருந்தாலுமே ஆஹ், அந்த ஒரு ஒரு ரெஸ்ட் ரூம் டைம் இருக்குல்ல, அந்த டயத்தில் வந்து டாப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து ரெஸ்ட் ரூமில் பேசி முடிவு பண்ணிடுவாங்க, அப்புறம் வந்து பொதுவாக எடுக்கிற மாதிரி எடுப்பாங்கன்றது. ஸோ தெர் ஆர் வேரியேஷன்ஸ். அந்த மாதிரி லெவலுக்கு நம்ம முன்னேறிய ஒழிய, பட் டெஃபினட்டாக நீடில் நீங்கள் சொல்ற மாதிரி ரொம்ப மூவ் ஆயிடுச்சு. அது ஆண் பெண் பெர்ஸ்பெக்டிவ். அப்புறம் அந்த விந்தியா வந்து அந்த டாப்பிக்கை வந்து விதவிதமாக டிஸ்கஸ் பண்ணது டெஃபினட்டாக சி ஹேஸ் அ ரோல் இன் லிட்ரேச்சர். அப்புறம் செகண்ட் வந்து சுதந்திர போராட்டம் அண்ட் காந்தியுடைய இடம். இப்ப அவங்க ரொம்ப டீப்பா போகலனாலும் அந்த காலத்துல வந்து எப்படி காந்தியை பத்தி பேசியிருப்பாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது அது வந்து இருக்கு. அதை வந்து நம்ம ஐ திங்க் நம்ம குரூப்ல டிஸ்கஸ் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப டீப்பா போகலாம், இல்லாட்டி அந்த அதாவது வந்து அவளுடைய காதல் உணர்வு, அவளுடைய அத்தான் மேல இருக்கிற காதல் உணர்வு வந்து அந்த காந்திய சுட்ட அந்த சமயத்துல தான் அவளுக்கு வந்து வெளிப்படும். அதுல வந்து அவங்க அத்தான் வந்து என்ன சொல்றது, சத்திய அந்த காந்தியுடைய சத்தியாகிரகத்தில் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோன்னு அவங்களுக்கு கவலைப்படுவா. அந்த அந்த உரையாடலில் அவங்களுக்கு வந்து லவ் உருவாயிரும். அந்த மாதிரி ஒரு கதை இருக்கும். ஸோ அந்த மாதிரி தானே பார்ப்போம். ஒரு பெரிய நிகழ்வு நடக்கிறப்ப ஒரு சாதாரண வாழ்க்கை எப்படி இருந்துக்குன்னு பார்க்குறோம் இல்லையா, அப்படி ஒன்று பதிவாகுது. இன்னொரு கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தட் வில் பி வெரி இன்டகிரேட்டிவ் ஸ்டோரி. இன்னைக்கு காலத்தில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் வீட்டுக்கு வந்து ஹிந்து போவாங்க, இந்து வீட்டுக்கு கிறிஸ்டியன் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு நட்பு இருக்கும். அதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஃபேக்ட் சொல்லுவாங்கன்னா, இங்கிலாந்தில் வந்து ஐ டோன்ட் நோ விச் கியூன், பட் அவங்களுக்கு வந்து இங்கிலாந்து அரசிக்கு வந்து குழந்தை பிறக்கும், பையன் பிறக்கும். நம்ம அவர் காந்தி இறந்து ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு, சாரி 10 months கழிச்சு குழந்தை பிறக்கும். அதனால காந்தி தான் அங்கே பிறந்திருக்காரு அப்படின்னு பேசுவாங்க. ஸோ அந்த மதம் கடந்து நம்மளுடைய நம்பிக்கை, அதாவது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா இன்னொரு வீட்டில் குழந்தை பிறந்துச்சுன்னா அது நமக்கு எல்லாமே இருக்கு இல்லையா. தாத்தா இறந்ததுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தா தாத்தா தான் இப்போ வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க, ரைட்? அந்த பிலீஃபை மதம் கடந்து நம்ம பிலீஃபை வந்து இங்கிலாந்தில் சொல்றாங்க, காந்தி பிறந்திருக்காரு அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஸோ அதை வந்து அவங்க வந்து நினைவு ஒரு கதையில பதிவு பண்ணியிருக்காங்க. கிறிஸ்துமஸ் நாள்னு ஒரு கதை இருக்கு. ஸோ காந்தி தொடர்ந்து என்ன பேசுறாங்க தொடர்ந்து அப்படிங்கிறது நண்பர்கள் பேசுறது ரெடியா இருக்காங்க. ரைட், ஆல்மோஸ்ட் நீங்க தொடர்ந்து நீங்க பண்ணிட்டாங்க. அப்புறமா நீங்க எழுதுனீங்கன்னா எல்லாரும் படிக்கிறோம் நாங்க. நன்றி நன்றி. அதான் இந்த 2 பதிவு தான், காந்தியை பத்தி பெண்கள் பத்தி, அவ்வளவுதான். Thanks. சாரதி, நீங்க உங்களுக்கு அடுத்தது. நன்றி விவேக். அனுப்புனா ரொம்ப நல்ல உரை. குறிப்பா அவங்களோட அந்த 3 கேள்விகள் வந்து ரொம்ப ரொம்ப யோசிக்க வைக்கிது. எத்தனை சமாதானம் சொன்னாலும் குற்ற உணர்ச்சியோட மட்டும்தான் அதை எதிர்கொள்ள முடியும்னு நினைக்கிறேன். என்னோட கேள்விகளை விட ஒரு ஒரு எண்ணம் மட்டும்தான். நம்ம போன தடவை பேசும்போது, போன மாசத்துல எழுத்தாளர் ஆஷா பூர்ணா தேவியை பத்தி பேசினோம். எனக்கு விந்தியாவோட கதைகளை படிக்கும் போதும் அவங்க கதைகளை படிக்கும் போதும் இந்த ஒரு காமன் தான் தோணுச்சு. லைக் விவேக் சொன்ன மாதிரி அந்த ப்ராக்ரெசிவ் விஷயம் வந்து 2 பேரோட எழுத்துலையும் வந்து ரொம்ப வெளிப்படையா இல்லை. யதார்த்தத்துல என்ன பாசிபிளோ, அந்த காலகட்டத்துல அந்த சமூகத்துல எது பாசிபிளோ அந்த பவுண்டரிக்குள்ள மட்டுமே நின்று அவங்க வந்து ரொம்ப சிறப்பா அந்த பிரச்சனைகளையும் பெண்களோட உலகத்தையும் பார்வையையும் ரொம்ப தனித்துவமா கொண்டு வந்தாங்கன்னு தோணுச்சு. உங்களுக்கு விந்தியாவோட கதைகளை படிக்கும்போது அந்த மாதிரி ஒரு ஒப்பீடு தோணுதா? அதுக்கு இடம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
கட்டாயங்க. ஏன்னா இப்ப பார்வதி கதைய பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த 3 கேள்வியுமே இப்ப ஆச்சரியமா இருந்தாலும், அப்ப அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப வந்து அத அவங்க சிறுகதையா எழுதுறாங்க. எனக்கு அந்த தைரியம் கிடையாது. எனக்கு தெரியும் இப்ப எத்தன கேள்விகள் நான் கேட்கலான்ட்டுன்னு. ஆனா என்ன நீங்க எழுத சொன்னீங்கன்னா, நான் பயப்படுவேன். ஹானஸ்ட்டா சொல்லணும்னா. இந்த உரையவே ஒரு 4, 5 தடவ டிராஃப்ட் பார்த்தேன். ஐயோ! நம்ம எங்கேயாச்சும் ரூடா சொல்லிடுறோமா? தப்பா சொல்லிடுறோமான்னு. அப்ப வந்து நீங்க 1947ல ஒரு 20 வயசு பொண்ணு இவ்வளோ தூரம் தான் எழுத முடியும். இதுக்கு மேலலாம் எழுதுனாங்கன்னா எனக்கு தெரியல எப்படி சமூகம் எடுத்துக்கும் அப்படின்ட்டுன்னு. ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லேயும் அவங்க இவ்வளோ தூரம் எழுதியிருக்கிறாங்க. அப்போ வந்து அதை நம்ம முன்னோடியாக தான் நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ எனக்கு தோணுது நம்ம புஷ் பண்ணலாமோ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி நம்ம சொல்லிடலாமோ அப்படின்னு தோணுது. அதை தான் நான் அவங்க எழுத்துல பார்க்குறேன். எனக்கு அந்த தைரியம் இல்லை. நிறைய பேத்துக்கு அந்த தைரியம் இல்லை. அவங்களுக்கு அந்த தைரியம் இருக்கிறதா தான் நினைக்கிறேன். நன்றி. அருமையான பதில். நல்ல கேள்வியும் கூட. ஜெயஸ்ரீ அவங்க. அன்னபூர்ணா, ரொம்ப அருமையான ஒரு சாரி என்னால வீடியோல வர முடியல. ரொம்ப கோர்வையா அழகா சொன்னீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதை நீங்க கொண்டு போன உங்களோட அது எவ்வளவு தூரம் உங்க மனசுல அதை நீங்க போட்டு பார்த்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியுது. அது நம்ம எங்க இருந்து எங்க வந்திருக்கோன்றது சொல்றீங்கல்ல, இந்த ரிது ஜாதகம் இதெல்லாம் எங்க பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க. அந்த காலத்துல கல்யாணம் அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கும் போதே பருவம் அடைஞ்சிட்டா முடிஞ்சது, இடிதான் விழுந்தது குடும்பத்து மேல அப்படின்னு. அது வந்து ஒரு பெரிய ஒரு மிஸ்ஹாப் மாதிரி பாட்டி சொல்லுவாங்க. முடிஞ்சது அவனோட வாழ்க்கையே அப்படிங்கிற மாதிரி. அது எங்க இருந்து நம்ம இப்போ காந்தி வந்து கைம்பெண்கள் மறுமணம் பண்ணலான்னு காந்தியோடைய பிரின்சிபல் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்ச கூட முதல் இது வந்து அவ பருவம் அடையாம இருந்திருக்கு. பருவமடையாம இருந்தா மட்டும்தான் அதை கல்யாணம் பண்ண முடியும். எனக்கு புலிநகை கொன்றை அதுலயும் அப்படிதான். அதுல அவ்வளோ அட்வான்ஸ்டான ஒரு குடும்பத்துல அவர் ட்ரை பண்ணுவாரு தன்னோட கைம்பெண்ணான பெண்ணுக்கு கல்யாணம் பண்ண. அவ வந்து பருவமடைந்த நாள் முடிஞ்சது இடி, அந்த அப்பா செத்தே போயிடுவார் ஷாக்ல. ஏன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை அவ்வளவுதான். நீங்க எங்க இருந்து எங்க வந்திருக்கோம் நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப ரொம்ப இதுக்கு மேலேயும் இந்த ஒரு பண்பாடு, இந்த மைக்ரோ மேக்ரோ சொன்னாங்க இல்லையா ரம்யா, இந்த மைக்ரோவால ஆனதுதான் மேக்ரோ. அந்த மைக்ரோக்கு பின்னாடி உள்ள மனநிலை தான் இந்த மேக்ரோ விஷயங்களை வந்து தீர்மானிக்குதுன்னு. அந்த ஒரு உடைமை உணர்வு, இதை விடவும் கொடுமையான விஷயங்கள் உண்டு. அது காலம் கொஞ்சம் கடந்து போய் இதெல்லாம் வெளியில சொல்ல வேண்டியிருக்கு. ஆனா சொல்லனா எப்படி? காலம் கடந்து ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாம் பருவமடைந்த பிறகுதான் கல்யாணம் அப்புறமும் பல சமுதாயங்கள் ஒரு வழக்கம் உண்டு. அந்த பொண்ணு திருமணமாயி போயிட்டு முதல் முறையாக அவள் வந்து வீட்டுக்கு விலக்காகிற அந்த டைமை வந்து அவங்க ஒரு செலிப்ரேஷனை பண்ணுவாங்க. ஏன்னா குழந்தை அது வந்து நம்ம குடும்பத்தோட அதை வந்து வெளியில சொல்லக்கூடாது. ஆனா சொல்ற மாதிரி நிலைமையில தானே இருந்திருக்கு. அப்ப நீங்க எங்க இருந்து எங்க வந்திருக்கோம் நீங்க சொல்றது வந்து என்னால ரொம்ப 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 இந்த இடத்துல அப்ரிஷியேட் பண்ண முடியுது. நீங்க இன்னொன்னு சொன்னீங்க இல்லையா, எனக்கு விந்தியாவுக்குமே அவங்களோட சமகால பெண் எழுத்தாளர்களோட விந்தியாவுடைய நுண்ணுணர்வு எனக்கு இப்ப இதுக்காக படிச்ச போது எனக்கு ரொம்ப புரிஞ்சுது. ஆனா அதை புரிஞ்சுக்கிட்ட உங்க நுண்ணுணர்வு இருக்கு பாருங்க. அந்த மீனாட்சிங்கிற அந்த பேர் எதுக்கு? அந்த கேள்வியை கேட்க கூட நீ மீனாட்சியா இருக்க வேண்டியிருக்கு. சாதாரண பொண்ணா இருந்தா அந்த கேள்வி கூட நீங்க கேட்க முடியாது இன்னொருத்தர்கிட்ட. அதை நீங்க தொட்டு சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒன்னே ஒண்ணு விஷயம், அந்த 2வது அம்மா அந்த சிற்றன்னைங்கிறதுல வெண்முரசுலயே நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. அவ வந்து குந்தி வந்து மேல விழுந்து விழுந்து அந்த மாதிரி இறந்து போனப்புறம் அவ அந்த நகுலன் சகாதேவன் மேல அவ உயிரை வச்சுட்டு தன்னுடைய குழந்தைகள் மற்ற பெரிய 2 பேரும் வளர்ந்துட்டாங்க. அர்ஜுனனுக்கு ஏற்படுற பெண் பெத்து அர்ஜுனனுக்கு என்னைக்குமே தீராம அவங்க அம்மா மேல இருக்கிற கோபம், இது அத்தனையுமே அந்த அம்மாவுடைய அன்பை அவன் இழந்த நேரம். உங்களுக்கு இந்த வண்ணக்கடல்ல அந்த இடம் அந்த இந்திர விழா டைம்ல எல்லாம் ரொம்ப அழகா வந்திருக்கும். அப்ப அந்த அம்மா அது வந்து இயல்பா வர்ற அன்பு இல்ல. இயல்பா இருக்கிற அம்மா 4 அடி போடுவா. ஆனா அந்த தான் வந்து 2வது அன்னைங்கிற ஒரு அந்த பேர்டன் அவங்களுக்கு எவ்வளவு தூரம் அது இருந்திருக்குங்கிறத நான் அந்த வெண்முரசு வந்து ரொம்ப அழகா. ஆனா அது இன்னொரு குழந்தை நல்லவேளை அவங்களுக்கு இல்ல, அது எப்படி பாதிக்கும்னு அதை நீங்க உணர்ந்ததும் சொன்னதும் ரொம்ப கோர்வையா அழகா பேசுனீங்க அந்த பொண்ணு. அவ்வளவுதான், எனக்கு கேட்க கேள்விகள் ஒண்ணும் இல்லை. நன்றி ஜெயஸ்ரீ. உங்கள்கிட்ட வைக்கிறோம் அதே கோரிக்கை தான். நீங்களும் அதை பற்றி விரிவாக எழுதுனீங்கன்னா நல்லாயிருக்கும். அருட்செல்வன் அடுத்து. தேங்க்யூங்க. இப்போ எனக்கு 2-3 கொஸ்டின் இப்போ இதுல இருந்து வந்துட்டு இருக்கு. ரொம்ப நல்லா பேசுறீங்க அண்ணா. முதல் விஷயம், இந்த எஃபெக்ட் ஆஃப் ருது ஜாதகம் அது எதை நிர்ணயம் பண்ணது? குழந்தை பெறும் பாக்கியமா, குடும்பத்தினுடைய பொருளாதார நிலையா அப்படின்ற கொஸ்டினை எனக்கு இன்னும் புரியல. அது எதுக்காக அதை பார்க்கணும்? பிறந்த ஜாதகம் ஓகே, அவங்களுடைய பர்சனல் லைஃப் எப்படி இருக்குன்னு புரியுது. இது அவ்வளவு தூரம் சொசைட்டில இம்பாக்ட் ஆக வேண்டிய அவசியம் என்ன?
ரெண்டாவது, இந்த சேஞ்சஸ், நீடல் சேஞ்சஸ், இன்னைக்கு இருக்கிற காலகட்டம், ஒரு சமுதாயன்றது எப்பவுமே எந்த காலத்திலயும் இன்னும் 1000 இயர்ஸ் ஆனாலும் எல்லாரும் எல்லா மாதிரி ஒரே சமயத்துல இருக்க போறது இல்லை. அதுல சில பேர் ஒரு லெவல்ல இருப்பாங்க, இன்னும் சில பேர் கீழே இருப்பாங்க. இது 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆல்வேஸ் தேர். இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிங்கிள்ஸா இருக்கிற மாம்ஸ்னு சொல்லப்பட சிங்கிள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. மேரேஜே வேணாம்னு நினைக்கிற நிலைமையிலையும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ நான் எதை டிராவல் பண்ணா அந்த ருத்து ஜாதகம் அதனுடைய எஃபெக்ட் மெஷர்மெண்ட் எதுக்காக அது பாக்குறாங்க அப்படின்ற விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்க விரும்புற. யாருக்காவது தெரியும்னா ஒரு சௌந்தர்யம் சொல்லுங்க. ரெண்டாவது விஷயம், இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்னைக்கு எவ்வளவு மாறி இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் நான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ண விரும்புறேன். தேங்க்யூ. எனக்கு அந்த ருது ஜாதகம்ங்கிற ஒரு இதே புரியவே இல்லைங்க. அன்னபூர்ணா, அந்த உலகத்துக்கு நான் தான் படித்த வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கள் பாட்டிகிட்டெல்லாம் கேட்ட அந்த பீரியடில் எப்போ பார்ப்பாங்க அப்படின்னா, பிகாஸ் மோஸ்ட்லி வந்து குழந்தை பிறப்பு வந்து ஹாஸ்பிட்டலில் நடக்காது, வீட்டில் நடக்கும், நேரம் குறித்து வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான சமயத்தில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா, பொண்ணுக்கு ஜாதகம் சரியான ஜாதகம் இல்லை அப்படின்னா, தே யூஸ் திஸ் எஸ் அ டைமிங். அவ்வளோதான். ஸோ ருது ஜாதகங்கிறது அதுதான். பேசிக்கலி வந்து இப்போ பிறந்த நேரத்தை வச்சு ஜாதகம் கணிக்கிறாங்க இல்லையா, அதுக்கு பதிலாக இது ஒரு ஆல்டர்னேட் மெக்கானிசம் ஃபார் கால்குலேட்டிங் ஹாரோஸ்கோப். எனக்கு தெரிய கல்யாணத்துக்கே பார்ப்பாங்க. அது வந்து பொண்ணுக்கு வந்து ருது ஜாதகமும் ஆணுக்கு வந்து பிறந்த ஜாதகமும் கொடுப்பாங்க. அதுதான் வெரி கான்ட்ராடிக்டரியா இருக்கும். எனக்கு தெரியும். இல்லை, அதான் இல்லைன்னா பிறந்த ஜாதகம் இல்லை பெண்களுக்கு அப்படின்னா ஆல்டர்னேட்டிவாக இது கொடுப்பாங்க. மூர்த்தி கேள்வி. மூர்த்தி மியூட்ல இருக்கீங்க. மியூட். தேங்க்யூ. அருமையான ஒரு என்ன பண்ண ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதில் நான் பார்க்குறது வந்து 2 விஷயங்களை சொல்லணும்னு விரும்புகிறேன். ஒன்று, இந்த கதைகளில் இருக்கிற அந்த மெல்லிய லேயர் ஜெயஸ்ரீ அவங்க அழகாக சொன்னாங்க. அதை நான் சொல்லணும், என்னோட பாயிண்ட் கிட்டத்தட்ட அதுவாக தான் இருந்தது, ஆனால் அவங்க ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க. ஸோ பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அண்டர்லைன் தட் ஒன். இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் பெரும்பாலான ஆண் வாசிப்புக்கு இருக்குது அப்படின்னு நான் எப்படி சொல்கிறேன், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு வேணால் சொல்லலாம். அப்படி தான் இருக்குது. ஆனால் அதில் இருக்கிற அந்த விஷயங்களை ரொம்ப அழகாக அடிக்கோடிட்டு சொன்னீங்க. அந்த வகையில் இந்த உரை ஒரு நல்ல உரை. ரெண்டாவது, நிறையா மாறி இருக்கு, நீடில் மூமெண்ட் அப்படி இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. இந்த இடத்துல ஒரு சின்னதாக இன்னொரு ஒரு கூறிய ஒரு நுணுக்கமான அவதானிப்புன்னு வேணால் வச்சுக்கலாம். இதை ஒரு சலுகையாக ஆண்கள் சொல்கிறாங்க. மாறி இருக்குன்னு சொல்கிறதையே ஒரு சலுகையாக சொல்கிறாங்க. அந்த சலுகை ஃபேக்டர் மேலே எனக்கு கடுமையான ஒரு எதிர்ப்பு இருக்குது. அதை இந்த இதில் நான் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். மாறும், எல்லாமும் தான் மாறும். ஆண்களுடைய வாழ்க்கையும் தான் மாறுது, ஆண்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் தான் மாறுது. அதெல்லாம் இயல்பாக போகும்போது இதை வந்து ஒரு பெண்கள் வாழ்க்கையில் வர்ற அடிஷ்னல் எனேபிள்மெண்ட் அப்படிங்கிறத வந்து ஒரு சலுகையாக இங்கே பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் இந்த குரூப்பில் இல்லை, இன் ஜென்ரல் அது ஒரு சலுகையான ஒரு சலுகை மாதிரி இருக்குது, மாறிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் இருக்க மாதிரி இருக்குது. இன்னவே அது இல்லைங்கிறது தான் இந்தியாவோட கதைகள் சொல்லுது அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். நான் படித்த கதைகளை வச்சு பார்க்கும்போது, ஓ அப்படியா, இது ஒரு சலுகையாக நீங்கள் சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு சர்க்காசமோட அவங்க கேட்குறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதையும் நான் சொல்ல முடியும். நல்ல ஒரு என்ன பொருள். நன்றி. இல்லை, அது முக்கியம்தாங்க. ஏன்னா அது சலுகை, ஏன்னா இதெல்லாம் பேசிக் ரைட்ஸாக நான் நினைக்கிறேன். அதை தான் எம்பவர்மெண்ட்டாக சொல்கிறாங்க. அப்போ எம்பவர்மெண்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு இன்னும் தெரியல. அப்படிதான் இது. ஏன்னா இப்போதான் ஆண்களுக்கு யாரும் ருது ஜாதகம் பார்க்கறது இல்லையே. ஆண்களுக்கு வந்து 13 வயசுல கல்யாணம் பண்ணுறது இல்லையே. 13 வயசு ஒரு வயசா, அதெல்லாம் இப்போதான் பேசிக் ரைட்ஸுக்கு வந்திருக்கோம். இப்போ பெண்கள் எல்லாம் 30 வயசுல கெஞ்ச வேண்டியிருக்கு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ட்டுன்னு. இதுக்கு மேலே நம்ம எம்பவர் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பா. ஓகே விஜய், உங்களோட முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு கேள்வி எனக்கு இருக்கு, ரம்யாட்ட கேட்கறதுக்கு. ஏன்னா அவங்க அந்த புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் அன்னபூர்ணா, நல்ல உரை. கேள்வி என்னன்னா, இப்ப நம்ம பார்த்தோம்னா அந்த சமயத்துல எழுதின ஆண் எழுத்தாளர்களை இல்லாட்டி அப்பலேருந்தே வரலாம், புதுமை பித்தன், இப்ப ஜானகிராமன், ஜெயகாந்தன், இப்ப ஜெயமோகன் வரைக்கும் சில கதைகள் அட்லீஸ்ட் இந்த பார்வையோட எழுதியிருக்காங்க. நம்ம ஜெயமோகன் எடுத்த தேவகி சித்தியின் டைரி, அங்கே செல்லம்மாள், அது மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு கதைகளுக்கும் ஐ மீன் ஆண் பார்வையிலேருந்து
எழுதின கோட் அண்ட் கோட் பெண் ப்ராக்ரஸிவ் கதைகளுக்கும் இப்போ ஒரு பெண்ணே எழுதுற ஒரு கதைக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இருக்கணுமா? அது நீங்க எப்படி பாக்குறீங்க? எல்லாமே வேணும் தான் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் பெண் எழுத்தாளர்கள் எழுதுறதுல எனக்கு என்ன தோணுதுன்னா, சின்ன சின்ன விஷயங்கள், இந்த மைக்ரோ டீட்டெயில்ஸ்னு சொன்னாங்க இல்லையா, மைக்ரோ ப்ராப்ளம்ஸ் சொன்னாங்க இல்லையா, அது வந்து இவங்களால தான் சொல்ல முடிஞ்சது அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ சின்ன எக்ஸாம்பிள், அந்த அஞ்சிய பெண்ணில் அர்ச்சனைக்கு வந்து தாம் பேரை சொல்லலைங்கிறது அவ்வளோ பெரிய விஷயமா அப்படிங்கிறத வந்து மேபி ஒரு ஆணால யோசிக்க முடியாதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்களால யோசிக்க முடியும், நான் இல்லைன்னு சொல்லலை. அதை அனுபவிக்கிறப்ப அவங்களுக்கு இதை அப்சர்வ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க அதனால இன்னும் எழுதணும்னு தோணுது. நிறைய இது எழுதப்படலை, நிறைய கதைகள் இன்னும் சொல்லப்படலை அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். பெரிய ப்ராப்ளம்ஸையும் இந்த மாதிரி ரொம்ப நல்ல கதைகள் ரொம்பவே நற்றுணை, ஜெயோட நற்றுணை கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பல தடவை படிச்சிருக்கேன் நான் அந்த கதையை. அதெல்லாமும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். அதெல்லாம் எம்பவரிங் ஸ்டோரிஸ். அதே சமயம் சின்ன சின்ன விஷயங்களுக்கான சேஞ்சஸும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது ஒவ்வொரு வீட்லையும் நடக்குது. அது ரெஜிஸ்டர் பண்ணாமல் போயிடுறோம். இப்போ எங்கள் அம்மாவை பற்றியே நான் ஒரு பெரிய கதை எழுதலாம். என்னை படிக்க வைக்கிறதுக்கு, எங்களெல்லாம் படிக்க வைக்கிறதுக்கு அவங்க எவ்வளோலாம் கஷ்டப்பட்டாங்கன்ட்டுன்னு ஒரு பெரிய கதையை எழுதிடலாம். அது ஆனால் சகஜமாயிடுது, இது எல்லார் வீட்லேயும் நடக்கிறதுனால. அது வந்து என் வாழ்க்கையே நிறைய மாற்றிருக்கு இல்லையா. நான் இல்லைன்னா அது இல்லைன்னா நான் இப்போ எப்படி இருப்பேன், இல்லை இப்போ வாய்க்கிலேயே பேசுகிறேன்னு அதெல்லாம் பாசிபிளாக என்னன்னு கூட எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி குட்டி டீட்டெயில்ஸும் எழுதணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். நன்றி. இப்போ என்னோட கேள்வி வந்து ரம்யாகிட்டேன். ஸோ நீங்கள் ரம்யா, விந்தியா எனும் தீட்டல்னு ஒரு புத்தகம் பதிப்பிக்கிறதுக்கு அப்புறம் நிறைய இளம் வாசகர்கள் வந்து மீண்டும் இந்தியாவை வந்து வாசிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ நீங்கள் நீதியில் அதே தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதிருந்தீங்க, விந்தியா எனும் கீற்றல்னு. அதில் வந்து விந்தியாவோட டைரிகளை வாசித்து அவருடைய வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு ஒரு வரலாற்று புனைவை வந்து உருவாக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தீங்க. அப்போ இந்தியாவோட வாழ்க்கை, அவரோட டைரி, அவங்க அப்பா வாங்கி கொடுத்த அந்த ஜெர்மனிய பீஜு தட்டச்சு பொறி, இதெல்லாம் மூணு மையமாக வச்சு நீங்கள் எழுத நினைக்கிற அந்த வரலாற்று புனையோட வடிவமும் அந்த மைய கேள்வியும் என்னமா இருக்கும்? ஆக்சுவலா விவேக், நீங்க கேட்கும் போதுதான் எனக்கு வந்து நான் அதை எழுதின ஞாபகமே இப்ப வந்தது ஆக்சுவலா. ஆனா அப்போ எனக்கு அவ்வளோ அந்த ஈகரா இருந்தது. அந்த விந்தியா தமிழ் விக்கி பதிவுக்காக விந்தியாவோட எல்லா கதைகளையும் வாசிக்கிறதுக்கு முடிஞ்சது. அப்புறம் அவங்கள பத்தின அந்த டிஸ்கிரிப்ஷன்ல சொன்ன எல்லாமே ஒரு புனைவு மாதிரிதான் இருந்தது. ஆக்சுவலா 2 வருஷம் ஆச்சு அந்த புத்தகம் போடுறதுக்கே. நான் வந்து முதல்ல புத்தகம் கொண்டு வரணும் தான் மேஜர் தான் இருந்தது. அது வர்றதுக்கே கிட்டத்தட்ட 2வது வருஷம் ஆகும்போதே இது முடியாதோன்ற மாதிரி எல்லாம் தோண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ரைட்ஸ் வாங்கணும், இந்த மாதிரி எல்லாமே. இந்த தருணத்துல ஆஸ்டின் சௌந்தர் அண்ணாக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இப்ப சீனு சார் இருக்காங்க, அவங்களுக்காக நன்றி சொல்லிக்கிறேன். அதுவே எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த அந்த விஷயம் இருக்குல்ல, முதல்ல டைரி படிக்க கிடைக்கல, வேற எதுவும் என்னால பார்க்க முடியல. நான் நினைச்ச எதுவுமே அது எதுவும் நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அந்த கேள்வி எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஓவரால் இந்த ப்ராசஸ்ல வந்து ஒரு கேள்வி என்னன்னா, ஒரு எழுத்தாளர் அவங்களுடைய காலத்துல சிறப்பா சொல்லப்பட்டவங்களா இருக்கலாம், இல்ல சிறப்பா சொல்லப்படாதவங்களா இருக்கலாம். வரலாற்றுல மறைஞ்சு போயிடுறாங்க, திரும்ப மீட்டெடுக்கப்படுறாங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு. இப்போ இல்லையோ தோனி கூட அப்படி சொல்லியிருக்காங்க. சோ அப்படி மீட்டெடுக்கப்படும் போது அவங்க வந்து ஒரு இதாகிறாங்க. அது எதனால நிகழுது, அது எதனோட விளைவு அப்படின்ற ஒரு கொஸ்டின் எனக்கு இருக்கு. இது வேற ஒரு தருணத்துல எனக்கு வந்துச்சு. இந்த கேள்விதான் அதோடைய இதா கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சுப்பிரமணிய பாரதியார் பத்தி எழுதிட்டு இருக்கும்போது அதே காலகட்டத்துல அதே பேர் கொண்ட இன்னொரு கவிஞர் இருக்காரு. அவர் ரொம்ப பாரதியாரோட ரொம்ப பெரிய ஃபேமஸான ஆளு. பாரதியார் வெவ்வேறு வகைகள்ல நிறைய பண்ணிட்டு இருந்தா கூட பாரதி வந்து மீண்டும் நாம இன்னைக்கு இவ்வளவு புகழ்பெற்று விளங்கக்கூடிய பாரதி உருவாகிறதுக்கு மிகப்பெரிய ப்ராசஸ் இருந்தது தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமாக்ஸ் ஒரு பெரிய அதை பத்தி ஆய்வு நூல் எழுதியிருக்காரு. அப்பதான் தெரியுது, பாரதி நாம இன்னைக்கு ஃபேமஸா நினைக்கிறோம், ஆனா அவர் பாரதி அந்த ஃபேமஸ் ஆகிறதுக்கு வந்து பெரிய வரலாற்று தருணங்கள் நிகழ்ந்திருக்கு. அது இப்போ சொன்னா கொஞ்சம் டைம் ஆயிரும்னு நினைக்கிறேன். அது எது கொண்டு வருது, எதனோட விளைவின் மூலமாக அது வருது அப்படின்னு அந்த பாரதியார் நம்ம மறந்தே போயிட்டோம். இப்ப நான் சொல்லும் போதுதான் உங்களுக்கு அப்படி ஒருத்தர் இருந்திருக்காரா, ஃபேமஸா இருந்திருக்காரான்னு உங்களுக்கு தோணும். அப்போ அது எதன் விளைவின் வழியாக இந்த மாதிரி எழுத்தாளர்கள் மீண்டு கண்டடைக்கப்படுறாங்க, இல்ல ஃபேமஸ் ஆகிறாங்க அப்படின்னு திரும்பி பார்க்க வைக்கணும் அப்படின்றது இருக்கு. சோ அந்த கேள்வி எனக்கு இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் இன்னொன்னு இது கூட சொல்ல விரும்புறது வந்து,
இதோட பேரலா நான் பத்மா சுப்பிரமணியத்தை பார்க்கும்போது விந்தியா தான் எனக்கு ஞாபகம் இருந்தாங்க. ஏன்னா விந்தியாவுடைய ரிவர்ஸ் வெர்ஷனா நான் பத்மா சுப்பிரமணியம் பாக்குறேன். கேக்குதா பேசுறது? கேக்குதுல்ல? ஹலோ, கேக்குது கேக்குதுல்ல? கண்டினியூ. ஓகே. ஓகே. பத்மா சுப்பிரமணியம் சாரி பத்மா விஸ்வநாதனை நான் பேட்டி எடுக்கும்பொழுது விந்தியாவை தான் நான் நினைச்சுக்கிட்டேன். ஆக்சுவலா அவங்களோட ரிவர்ஸ் வெர்ஷன் நான் ஏன் சொல்றேன், டாஸ் ஆஃப் த லெமன் வந்து அந்த ஸ்டோரியை கொண்டது. அதை பத்தி நாங்க 1 மணி நேரம் உரையாடல் வச்சோம், நானும் என்னோட தோழி மதுமிதாவும். கிட்டத்தட்ட விந்தியாவுடைய ஸ்டோரி, விந்தியா இப்போ ஒரு மறுஉருவம் எடுத்து வந்து அவங்க கதையை திருப்பி எழுதினா எப்படி இருக்குமோ அதான் டாஸ் ஆஃப் லெமன் மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அவங்களோட பாட்டி பத்தின கதை ஆக்சுவலா டாஸ் ஆஃப் லெமன். அப்போ அவங்க வந்து அவங்க பாட்டியோட கதையை கேட்டு சிவகாமி தான் அந்த ஸ்டோரியோட மையம். அப்ப எனக்கு வந்து ஆக்சுவலா டாஸ் ஆஃப் லெமனை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் இருக்கு. அது அவங்கள்ட்ட சொன்னேன். நானே முதல் டிரான்ஸ்லேட் பண்ணலான்ற மாதிரி ஒரு யோசனை இருக்கு. இல்லைன்னா நரேன் பண்ணுவாரு. ஆனா இப்போதைக்கு என்னுடைய தாட் வந்து டாஸ் ஆஃப் லெமன் கொண்டு வரணும் தான். ஏன்னா நாம இன்னைக்கு இப்போ அன்னபூர்ணாவோட உரை ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மீட்டெடுக்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம மைக்ரோ வேர்ல்டுன்னு சொல்லக்கூடிய இல்ல யாரும் கண்டுக்கப்படாத வேர்ல்டுன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை இன்னைக்கும் அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் எழுதுறாங்க. இன்னைக்கு அவங்க ஃபேமஸா தான் இருக்காங்க. அவங்க புக்கர் பிரைஸ் கூட அவங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க. சோ இன்னைக்கு சமகாலத்துல இருக்கக்கூடிய எழுத்தாளர் அந்த கதைகளை எழுதுறாங்க. ஆனா நாம எழுதுறோமா? இன்னைக்கு எழுதக்கூடிய பெண் எழுத்தாளர்கள் எதை நோக்கி எழுதுறாங்க? பெண் எழுத்தாளர்கள் விடுங்க, எழுத்தாளர்களே. அப்போ நம்ம பெரிய விஷயங்களை நோக்கி ஓடி ஓடி சின்ன சின்ன விஷயங்களை வந்து கண்டுக்காம விடுறோமான்ற கொஸ்டின் எனக்கு இருக்கு. அந்த கொஸ்டின் சார்ந்தும் சரி, அது எழுதுறோமான்றதை விட அந்த மொழிபெயர்ப்பு நமக்கு வரணும். அதன் மூலமாக நம்மளுடைய விந்தியாவுடன் தீற்றலுடைய ஒரு ஹையரான ஒரு, அதாவது அது ஒரு வேலை நீடித்து இருந்தது விந்தியாவனம் தீட்டல் மாதிரி, விந்தியா மாதிரியான எழுத்தாளர்கள் நீடிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு பத்மா விஸ்வநாதன் மாதிரியான கதைகள், அவங்க எழுதுன டாஸ் ஆஃப் லெமன் மாதிரியான கதைகள் தமிழ்ல வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது கண்டுக்கப்படாதனாலேயே, உரையாடல இல்லாததுனாலேயே அப்படி ஒரு பொருண்மையில எல்லாம் நம்ம எழுதலாம் அப்படின்ற தாட்டே நமக்கு இல்லாம போயிடுது. இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க தான் அன்னபூர்ணா, இன்னைக்கு இருக்கக்கூடியதான் ஆஸ்டின் சௌதரனா, விவேக், எல்லாருமே அதை சிலாகிக்க முடியுதே. அதுல இருக்கக்கூடிய குறைபாடுகளை பேசலாம். ஏன் வந்து அது கிளாசிக் தன்மையை ரீச் பண்ணல, ஏன் செல்லம்மாளுக்கு இணையாக இல்ல, இதெல்லாம் பேசலாம். அது அந்த காலகட்டத்திலேயே பேச முடிஞ்சதுன்னா அந்த பொருண்மையில அதே கிளாசிக் தன்மையுடைய படைப்புகள் வந்து உருவாயிருக்குன்றதான் என்னோட எண்ணம். சோ இப்போ என்னோட தாட் வந்து ஃபுல்லாவே டாஸ் ஆஃப் லெமனை மொழிபெயர்க்கணுன்ற எண்ணம் வந்துருச்சு. ஆனா விந்தியா வழியான எழுப்பி கொண்ட கேள்விகள் வந்து எனக்குள்ளேயே இருக்குன்னு நினைக்கிறேன். அது சம்பந்தமா ஏதாவது ஒரு நாவல் வேற வகையில வெளிப்படும் தான் நினைக்கிறேன். நன்றி. நன்றி. மிக்க நன்றி ரம்யா கலந்துகிட்டதுக்கு. இந்த நிகழ்வுக்கு வந்து அன்னபூர்ணா வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பத்தி நாங்க தனியாவே பேசிடுவோம். ஆக்சுவலா அவங்க நிறைய டைம் அதை ரிசர்ச் பண்ணி இப்படி எழுதலாமா அப்படி எழுதலாமா, ஆனா அவங்க அதாவது டச் பண்ற டாபிக்ல வந்து கொஞ்சம் சில விஷயங்கள் சென்சிட்டிவா இருக்கிறதுனால அவங்க நிறைய டைம் வந்து அவங்களே சொன்ன மாதிரி ரீரைட் பண்ணி எழுதியிருக்காங்க. அதுக்கு அவங்களோட உழைப்பு வந்து அசாதாரணமானது. அதுக்கு நான் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு இந்த நிகழ்வை முடிச்சிடலாம் நம்ம கரெக்டா. மற்றொரு நிகழ்வுல சந்திப்போம். நிறைவான நிகழ்வு. நன்றி நண்பர். Can you hear me? Yes sir. சொல்லுங்க சீனு சார், சொல்லுங்க. ஓகே. அதான் எங்க அக்காவோட புக்கை நீங்கள்லாம் படிச்சு இவ்வளோ ப்ரைஸ் பண்ணியிருந்த வெரி வெரி ஹாப்பி. அண்ட் மை சிஸ்டர் செல்வி இஸ் இன் நியூ மெக்சிகோ, மை பிரதர் இஸ் ரங்கன் இஸ் இன் கலிஃபோர்னியா. அவெல்லாம் தேர் நாட் ஆன் திஸ் ஒன். ஒன்று சொல்லப்பா, இந்தியாவோட ஒரு 12 yearsல she wrote about 100 stories. So you can see her productivity. Almost like 8 to 10 stories a year. Apparently she stopped. Very, very, I don't know, எங்களுக்கே ஆச்சரியம் எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணான்னு. She just naturally it came to her, I think. Another thing is www.vindhya.com-la all her stories are posted. Ramya வந்து has done an excellent job. அதில் வந்து ஒரு 27 stories are there. அந்த www.vindhya.com-ல எல்லா கதையும் இருக்கு. நீங்க வந்து அந்த அவளோட ஆட்டோபயோகிராஃபின்னு வச்சுட்டா யூ கேன் ரீட் தட் சுதந்திர போர். There's ஒரு நாவல், only one novel she wrote that gives you an idea of her life. She was really very, very independent thinking, very loving person. She didn't have any children. So அவளுக்கெல்லாம் நாங்கள் தான் குழந்தைகள் மாதிரி.
actually she found my wife for me. So anyway, ரொம்ப சந்தோஷம். This is recorded, so my brother and sister also can watch this. Thank you very much. அன்னபூர்ணா, இதெல்லாம் சார் சவுந்தர் இவரோட இமெயில் அட்ரஸ் இருந்தால் கொடுத்தா I can pass it on to my sister and brother. They will be very happy to discuss with them. கண்டிப்பா கொடுக்குறேன் சார் அன்னபூர்ணோட இமெயில். சார் உங்க முகத்தை பார்க்கலாமா? வீடியோல வாங்க வர உங்க வீடியோ என்னோட வீடியோ சரியா ஒர்க் பண்ணல. ஆமா, எனக்கு சைடுல மெசேஜ் போட்டாரு ரம்யா, அவர் வீடியோ not been on the Zoom for 4 years. சரி ஓகே. So some of the level up, I think I'll update my application or something like that. Okay. ஆமா, அவரும் டெக்னிக்கல் ஆள் தான், IBM காரர் அவர். அன்னபூர்ணா, நீங்க எங்க இருக்கீங்க? நான் டெக்சாஸ்ல இங்க டாலஸ்ல இருக்கேன் சார். நான் ஹாஸ்டல்ல இருக்கேன். சொன்னார் சவுந்தர் சார். Just to meet sometime. Yeah, sure. அடுத்த தடவை ஆஸ்டின் வரப்ப கட்டாயம். டாலஸ்ல எங்க? ஃப்ரிஸ்கோ பக்கத்துல தான். ஃப்ரிஸ்கோ, ஓகே. எல்லாரும் ஃப்ரிஸ்கோ. வெரி குட். மற்றவெல்லாம் எல்லாரும் அமெரிக்காவா? எக்ஸப்ட் ரம்யா, ஆஃப் கோர்ஸ், ஸ்ரீவல்லிபுத்தூர். ஆமா சார், இதுல இருக்கிறவங்க